Praise the Lord. சண்டே கிளாஸ் போகிற பிள்ளைங்கள்லாம் தயவு செய்து சண்டே கிளாஸ் போங்க. யாரெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க? அட சாப்பிட்டேன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாப்பிட்டு வந்தாலும் ஆண்டவர் அடிக்க மாட்டாருங்க. சாப்பிட்டு வந்தவங்களாம் கை தூக்குங்க. வெரி குட் பிரதர். சார்ல்ஸ் பிரதரை பார்க்குறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். மற்றவங்கெல்லாம் கொஞ்சமாக கை தூக்குனீங்க, எனக்கு தெரில. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்டா தப்பே கிடையாதுங்க. காலையில் எழுந்திருச்சு சாப்பிட்டு சர்ச்சுக்கு வர்றது தப்பே கிடையாது. ஆனால் மூக்கு முட்டை சாப்பிட்டு இங்கே வந்து என்ன பண்ணக்கூடாது? தூங்க மாத்திரம். எஸ்பெஷலி எல்லாரும் சொல்லுவாங்க, பொங்கல் சாப்பிட்டா என்ன வருமா? ஜாஸ்தி தூக்கம் வருமா? அதனால பொங்கல் மாத்திரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. ஆமென். உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சேரெல்லாம் காலியாக இருந்தாலும் ஜெபிப்போம். கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவார்? அழைத்து கொண்டு வருவார். 2 வாரம் தொடர்ந்து ஒரே வார்த்தையை பேசினேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? என்னம்மா வசனம்? என்ன மெயின் வசனம்? நான் என்ன சொன்னேன்? வெரி குட் வெரி குட், சொல்லுடா. இல்லையே இல்லையே, மெயின் வசனம் என்ன சொன்ன? என்னாகமம் 14:9, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தலைப்புல தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். 2 வாரம் பேசிட்டேன், 2 டாபிக் பேசிட்டேன். அது ஏதாவது ஞாபகம் கொஞ்சம் எங்கேயாவது சொல்லுங்கடா. சும்மா ஒரு டாபிக் என்ன சொல்லியிருப்பேன்? வெரி குட். கோராக பத்தி ஒரு தடவை சொன்னேன். அதுக்கு முந்தின தரம் அதுதான் கோராகில் வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அதுக்கு முன்னாடி எஸ் எக்ஸாக்ட்லி. அப்பா பரவாயில்ல, 2 பேருக்கு ஜே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய வசனத்தை இங்க வாங்கி இங்க என்ன பண்ணக்கூடாது? இங்க வாங்கி இங்க என்ன பண்ணிடணும்? இங்க வாங்கி இங்க போய் இங்க வந்துடணும். ஒரு ஆப்ரேஷன் பத்தி கேள்விப்பட்டேன் நான். அதெல்லாம் நம்மளுக்கு வந்தாதாங்க தெரியும். அதெல்லாம் நமக்கு யாரும் என்ன பண்ணிக்கிறது இல்லை. இப்போ ஆண்டவர் வசனமா, இட் இஸ் எ ருட்டீன். என்ன காலையில் வா, எழுந்துரு, போகலன்னா கூப்பிடுவாங்க, திட்டுவாங்க, போயிடலாம், உட்காந்துடலாம், வந்துடலாம், முடிஞ்சு போச்சு. நோ, இது உங்களுடைய ஆத்மத்துக்குரிய ஆகாரம். நீ சாப்பிடலைன்னா உன் ஆத்மா மெலிந்து போகும். இந்த ஆத்மத்தினுடைய ஆகாரத்தை நீ புசிச்சே ஆகணும். டெய்லி சாப்பிடலாம், வாரத்துக்கு ஒரு தடையாவது என்ன பண்ணோம். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு காரியம் கொடுத்துருந்தாங்க. எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தால் உயிரோடு எத்தனை நாள் இருப்பாங்க, எத்தனை நாள் தண்ணி குடிக்காமல் இருந்தால் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாங்க, எத்தனை நாள் வசனம் கேட்காம இருந்தால் செத்து போவாங்கன்னு எங்கேயுமே என்ன பண்ணுறதில்ல, போடுறதே இல்லை. யாரும் கேட்குறத பற்றி கவலைப்படுறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல எச்சரிப்பு இருக்குது, அந்த இடத்துல கண்டிப்பு இருக்குது. அது வரும்போது நம்மளுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை கேட்கறதுக்கு. என்னது? ஐயோ இந்த ஆண்டிக்கு வர வேலையில் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையாக நான் சொல்லட்டுங்களா, அடிக்கிற கை தான் என்ன பண்ணுமா? நாங்கள் உங்களை கண்டிக்கிறோன்னா உங்களை அதிகமாக நேசிக்கிறோம். ஏன்னு சொன்னால் போய் குழியில் என்ன பண்ணக்கூடாது, விழுந்துடக்கூடாது. அதாவது பரவாயில்ல, இங்கே இருக்கிற குழி, இன்னொரு குழி இருக்குது, பாதாளம் நரக குழியில் போய் என்ன பண்ணக்கூடாது, விழுந்துடக்கூடாதுன்ற அக்கறையில் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களை நாங்கள் திட்டவோ உங்களை அங்கே வருத்தப்படுத்தவோலாம் நாங்கள் சொல்கிறதே கிடையாதுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரணம் சடுதியில் வரும். மரணம் எப்படி வருமா? இங்கே ஒரு டெத்து கேட்ட உடனே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சு? அப்படி தான் வந்துச்சு, நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் மரணம் வரும்போது மரணத்தை சந்திக்க நீ ஆயத்தமா? அந்த நேரத்தில் பபாபா நம்ம என்ன பண்ண முடியாது ஆண்டவர்கிட்ட. ஒரு சிலர் ஞானவான்கள் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஆனால் அந்த மரண திகில்ல அது கூட என்ன பண்ணாது, நிறைய பேருக்கு சொல்ல வராது. அதனால் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று கேட்ட இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை எப்போது இதில் கேட்டு இங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டிங்கன்னா
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா சொன்னது போல் நீங்கள் என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஒரு சின்ன செய்தி கேட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, குழந்தைங்க பிறந்திருக்குது, சின்ன பிள்ளைங்க, உலகம் முடிஞ்சு போகுது. அந்த பிள்ளைங்க கர்த்தரிடத்தில் போவார்களா? போவாங்களா? போக மாட்டாங்களா? எப்படி போவாங்க சொல்லுங்க? போவாங்க. ஏன்னு சொன்னா, நீங்க 2 பேரும், புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்று ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு உங்க பிள்ளைங்களை நீங்க கண்டிச்ச பெரிய, நான் 21 வயசெல்லாம் சொல்லுங்க, தப்பா எடுத்துடாதீங்க. சின்ன பசங்களை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 5-6 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். குழந்தைங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான். அந்த பிள்ளைங்க கச்சமா என்ன பண்ணுவாங்களாம்? ஏன்னா தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்களாம்? ஏமேன். எனக்கு அது கேட்டோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ 5 வயசுல நம்ம என்ன பண்ணிடலாம், நோவாம நோம்பு கும்பிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை மாத்திரம் மறந்துடாதீங்க. மறக்கிறதுக்கு வசனம் கிடையவே கிடையாது. 1965, 1975, 80லலாம் பார்த்த படம்லாம் இன்னைக்கு கூட நம்மளுக்கு என்னவா இருக்குது? ஞாபகம் இருக்கா இல்லையா? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு என்ன இருக்கு? பாட்டு ஞாபகம் இருக்குதா? அது எந்த படத்தில் இருக்குதுன்னு கூட என்னால் சொல்ல முடியுங்க. அவ்வளோ ஞாபகம் இருக்குது. அதே அவ்வளோ ஞாபகம் இருக்கும்போது இது எவ்வளோ ஞாபகம் இருக்குனுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானதுங்க. இதை என்ன பண்ணக்கூடாது? என்னமோ 40 நிமிஷம் 1 மணி நேரம் பேசுகிறாங்க, கேட்டுட்டு என்ன பண்ணிடலாம்? வேண்டாங்க, இன்னையோட விட்டுருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சரியாமல் கேட்காம இருக்கிறது கூட கர்த்தருக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற பாவம் தான். ஏமேன். யாருக்கா தூக்கம் வருதா? தூக்கம் வரவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா, வெரி குட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யும்போது அது பாவமாய் என்ன பண்ணுறாரு? கர்த்தர் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சிக்ஷையை என்ன பண்ணுறாராம்? கொடுக்குறார். வேண்டாண்டி வேறு ஏதாவது மெசேஜ் கொடுங்கோ, ஒரு ஆசீர்வாதமாக மெசேஜ் கொடுங்க. நோ 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 நோ, ஆசீர்வாதமாலாம் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆசீர்வாதமான மெசேஜ் எக்கச்சக்கமாக இன்றைக்கி இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் உள்ள மெசேஜ் எல்லாம் இப்போ ரொம்ப ஜாஸ்தி. சினிமா பாட்டெல்லாம் பாடி என்டர்டெயின் பண்ணுறாங்க. யார்? விசுவாசிங்களும் என்டர்டெயின் ஆகுறாங்க. அப்படியெல்லாம் மெசேஜ் கொடுக்க எனக்கு தெரியாதுங்க. நான் மெசேஜ் கொடுக்கவும் மாட்டேன். உங்ககிட்ட கல்லடி வேணால் வாங்கிக்குவேனே தவிர, சொல்லடி வேணால் வாங்கிக்குவேனே தவிர, நான் என்டர்டெயின்மெண்ட் மெசேஜ் மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன். நான் கொடுக்கவே மாட்டேன். குத்திட்டு தான் என்ன பண்ணுவேன்? குத்திடாத்தோடு விட்டுற மாட்டேங்க, உருவி எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்குள்ளது இல்லை அது. வெறும் உன்னை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிட்டா போதுமா? இது 4 என்ன காமிக்குது இல்லை, எனக்கும் உள்ளதுங்க. ஏமேன். வசனத்துக்கு போகலாமா? ரைட், அண்டை போடலாமா? ஏமேன், பிரைஸ் தி லார்ட். என்னாகும் 12 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு கோபமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. என்னாகமம் 12வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அதில் 2வது வசனம் பார்த்தா, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? என்னது? கர்த்தர் மோசேயை மாத்திரம் கொண்டு பேசினாரோ? எங்களை கொண்டெல்லாம் பேச மாட்டாரா? வெறும் குளோரியாண்டியை மட்டும் கொண்டு மாத்திரம் பேசுவாரோ? எங்களை கொண்டு பேச மாட்டாரோ? பேசுவார். ஆனால் நீ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நீ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? ஜீவிக்கணும். அப்போ தான் கர்த்தர் உன்னோடு கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். ஏன்னா நாங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டாங்க. என்னை பற்றி நீங்கள் 1000 பின்னாடி சொல்லுங்கள், எனக்கு அதை பற்றி என்ன தெரியாது. என் காது கொள்றதுக்கு நான் ஆண்டவர் இல்லையே, நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். சும்மா உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். டீனா உன் பேரை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டீனா பின்னாடி போயிட்டு பாருங்கள், இந்த ஆண்டி எப்போ பாரு இப்படி தான், அவங்க போட்டுன்னு வர ட்ரெஸ்ஸை பற்றியா, அவங்க பார்க்குற பார்வையை பற்றியா, அவங்க கண்ணாடியை பற்றி பின்னாடி பேசுகிறேன்னு வச்சுக்கோ. எனக்கு அது தெரியவே. ஆனால் நான் டீனாவை பார்த்தோன்னே என்ன சொல்லுவேன்? பிரைஸ் தி லார்ட் டீனா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? உடனே டீனா எப்படி சொல்லுவா? பிரைஸ் தி லார்ட் ஆண்டி, நல்லா இருக்கிற ஆண்டி, அப்படி தானே சொல்லுவாங்க. கரெக்ட் தானுங்க? கரெக்டு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியாது டீனா பேசுனது. ஆனால் கர்த்தருக்கு என்ன பண்ணும்? ஆமென், ஹல்லேலூயா.
சொந்த கூட பிறந்த மிரியமும் ஆரோன்னு தாங்க பேசுகிறாங்களே. ஆனால் அவங்க பேசுறது ஒன்று, கோபப்படுறது இன்னொன்றுத்துக்கு. முதல்ல எடுத்த உடனே அதில் வசனம் என்ன கொடுக்குறாங்க? எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணின காரியத்தில் தான் அவங்க 2 பேருக்கும் இவன் மேலே மனஸ்தாபமே வருது. அவங்க 2 பேரும் பேசுகிற விஷயமே அதுதான். சில பேர் கேரம் போர்டு ஆடும்போது பாருங்க, இந்த ரவுண்டில் ஒரு காயின் இருக்குதுன்னா இங்கேருந்து வச்சு இங்கே ஒரு அடி அடிப்பாங்க. இது என்ன பண்ணும்? இந்த இடத்துல டச் ஆகி அந்த இடத்துல பாக்கெட் பண்ணி ரெட் காயின் என்ன பண்ணும்? அந்த மாதிரி நிறைய பேர் இங்கேருந்து இப்படி அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் லூசி ஏதாவது ஒன்று சொல்லணுன்னா ஃபஸ்ட் இம்மானுவேல் ஏதாவது சொல்லுவேன். அப்போ இது என்ன பண்ணும்? இப்படி பண்ண உடனே அது அங்கே நேரம் என்ன பண்ணும்? லூசி மனசில் யோசிப்பா, என்ன தான் சொல்லுது க்ளோர் சேச்சின்னு எனக்கு தெரியும், ஆனால் பற்றியா இப்படி பேசுது அப்படின்னு அவன் மனசில் யோசிப்பா. நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குதுங்க. ஆரோனும் மிரியாமும் அத்தை தான் பண்ணாங்க. பேசுனது ஒன்று, ஆனால் வெளியில் சொல்கிறது இன்னொன்று. கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ? அவங்க பிரச்சனை கர்த்தர் மோசையோடு கூட பேசினது அல்லவே. அவங்க பிரச்சனை எது? எத்தியோப்பிய ஸ்திரீயை ஏன் கல்யாணம் பண்ணா இவன்? நேரம் லூசி நீ ஏன் சேவியை கல்யாணம் பண்ண? நான் நேரம் என்ன பண்ணிடலாம், எனக்கு பிடிச்சிக்கிது க்ளோர் சேச்சி நான் பண்ணேன்னு போகிறான். இவ்வளோதான் நடக்க போகுது, வேறு ஒன்றும் இல்லைங்க. அதுக்கு மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. டேய் ஏன்டா எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணேன்னு மிரியாம என்ன பண்ணியிருக்கலாம்? நேராக மோசை கிட்ட கேட்டிருந்தா கத்தம் கத்தம் க்ளோஸ். அதை விட்டுட்டு யாரை வம்பு கிழுகுறாங்க? யாரை வம்பு கிழுகுறாங்க? பிள்ளைய திட்டினா யாரை இழுக்கிறது? மருமகளை திட்டினா யாரை இழுக்கிறது? அவங்க அம்மா அவங்க அப்பாவை. அப்போ யாருக்கு வலிக்கும்? இத்தாங்க இது செய்யக்கூடாது. பிடிக்கலையா நேராக கூப்பிட்டு என்ன பண்ணிடணும்? சொல்லிவிட்டு அங்கேயே உடச்சி போட்டுட்டு போயிடணும். திருப்பி அதை என்ன பண்ணக்கூடாது? கேரி ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது. இது கடனா இல்லைன்னா கேஷா? கேரி ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டா? கிடையாதுங்க. நம்மளுடைய அக்கௌண்ட் எப்பயுமே என்ன பண்ணணும்? கிளியராக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி தொப்புன்னு நான் கீழே விழுந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எங்கே போனோம்? பரலோகத்துக்கு போனோம். இங்கே இருக்கிற இந்த டீலை இங்கேயே முடிச்சு என்ன பண்ணிடணும்? அப்போல்லாம் சொல்லுவாங்க, கொம்பை முடிச்சு போட்டாங்கோ, காசை ஒடிச்சு போட்டாங்கோ. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்? நான் கேள்விப்பட்டிருக்குறேங்க. உறவு என்ன பண்ணுறதான்? முறிக்கிறதுன்னா காசை வெட்டி போட்டுருவாங்களாம். காசை வெட்டி போட உறவு முடிடுமா? யோ, உங்களை ரத்தத்தினாலேயே ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஏமேன், ரத்தத்தினாலே உருவாக்கி இருக்கிறாரு. அப்புறம் எப்படி உங்க உறவு முறிஞ்சு போவோம்? அதுவும் சபைக்குள்ள இருக்கிற உறவு இருக்குது பாருங்க, அது மகா பெரிய உறவு. ஹல்லேலூயா. ஈஸியா என்ன பண்றாங்க பிள்ளைங்க, விசுவாசிங்க, டக்குன்னு உறவை என்ன பண்ணிடுறாங்க? வெட்டி போட்டு. தப்பு. இந்த உறவு மாறாதது. நீ எதுல வெட்டினாலும் அது என்ன பண்ணாது? துண்டு ஆகவே. எங்க நீ ரட்சிக்கப்பட்ட? யார் உன்னை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினா? நீ சொல்லியே ஆகணும். உன்னை யார் பெத்தா? உங்க அப்பா யாரு? சொல்லியே ஆகணும். இதெல்லாம் மறைக்க முடியாதுங்க. உறவுகள் இம்பார்ட்டன்ட். அதை என்ன பண்ணக்கூடாது? நம்ம விட்டு விடவே கூடாது. நேராக கேட்டிருந்தா மிரியாம் மோசே அழகா பதில் சொல்லிட்டு, என்னுடைய சூழ்நிலை நான் செய்ய வேண்டியதாக இருந்தது, நான் செய்தேன், முடிஞ்சு போச்சு. ஏன் எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணது ஆண்டவர் தெரியாதா? ஆண்டவர் மோசையை திட்டுக்கலாமே, தாவீது திட்டினது மாதிரி திட்டலையே. அவர் அனுமதியோடு கூட தான் அது நடந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. பேசின உடனே ஆண்டவர், மோசே கேட்கலங்க, ஆண்டவர் என்ன பண்ணாராம்? கேட்டார். உடனே சொன்னார், 3 பேரும் கிளம்பிவாங்க. மோசே எதுக்கு? மோசே பெப்பான்னு முடிக்கிறாரு. எதுக்கு 3 பேர் வர சொல்றாரு? ஆரோன்னு மிரியாமு, என்னடா பண்ணீங்க என்னடா பண்ணீங்கன்னு கேட்குறாரு. அண்ணா என்னடா பண்ண, அக்கா என்னக்கா பண்ணான்னு. இவங்களுக்கு சொல்ல முடியுமா? திருநுக்கு தேள் கொட்டின மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் கூப்பிட்டது யாரை கூப்பிட்டாரு? 3 பேரும் கடந்து வாங்க. கூடாரத்துக்கிட்ட போனோடனே மோசேக்கு அங்கேயே ஸ்டாப். இவங்க என்ன பண்ணோம்? 2 பேரும் உள்ளே போன. ஆண்டவர் சூப்பராக பேசுகிறாங்க. முதல்ல மோசேக்கு கொடுத்துன ஒரு மெடல், இந்த கர்னல், அவங்க இந்த ஹை கிரேட் பிரிகேடியர் அவங்களாம் இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு இங்கே பாருங்க நிறைய குத்திருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? படத்துலையாவது பார்த்துருப்போம். நம்ம பிரிகேடியர் அவங்க இவங்களெல்லாம் எங்கள் நேராக பார்க்க போகிறோம் இல்லைங்களா? பார்த்துருக்குறோம் நம்ம. இங்கே நேரம் இவ்வளோ பெருசாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு 5-6 மெடல் குத்திருப்பாங்க. இதில் மோசைக்கு குத்தின மெடல் என்ன? ஃபஸ்ட்டு மெடல் தெரியுங்க? சாந்தம் உள்ளவன். என்னதான்? பஜாரி இல்லை. ஏன் ஆண்டி பஜாரின்றீங்க? பஜாரன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். பஜாரினாலே வாயாடினாலே இவங்கெல்லாம் அடங்கிடுறாங்க அதுக்குள்ள.
இந்த எலும்பு எப்படி அது உள்ளே அடங்கிச்சோ அந்த மாதிரி இதெல்லாம் இது உள்ள என்ன பண்ணிடுது, அடங்கிடுது. அதனால் தனித்தனியாக எல்லாம் ஆண் பால் பெண் பால்லாம் போட்டு ஜெண்டர் போட்டெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் கேட்குறாரு, மோசே எப்படிப்பட்டவனா? சாந்த குணம் உள்ளவன். குத்திட்டாருங்க. எவ்வளோ கம்பீரமாக நின்றுப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சும்மா இந்த ஓனி குத்துறதுக்கே நான் கம்பீரமாக நிற்கிறேன். ஒரு கொடி குத்திட்டாலே நம்ம என்ன பண்ணுறோம், கம்பீரமாக நிற்கிறோம். சாந்த குணம் உள்ளவன். ஒரு மெடலை குத்துறாரு ஆண்டவர். அடுத்தது அப்படியே கீழே வர்றாரு. நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. என்ன சொல்கிறாருனாக்கா, அப்பொழுது அவன் என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். அவர் யாரு? ரெண்டாவது ஒரு தீர்க்கதரிசி. யாரு? மோசே தீர்க்கதரிசி. ரெண்டாவது ஒரு மெடல் என்ன பண்ணுறாரு, குத்துறாரு. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் அவன் எங்கும் என்னவா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வார்த்தை தானங்க, சொல்லுங்க. என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன். ரெண்டாவது மெடல் என்ன பண்ணிட்டாரு? நீங்க யோசிச்சுன்னு வரணும். இப்போ எனக்கு சாந்தம் இருக்குதா, நான் உண்மையா இருக்கிறேனா? அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன்னை பத்தி யாராவது திட்டும் போது கேட்பாரு. மூணாவது பேசுறாரு பாருங்க, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாக பேசுகிறேன். நீங்களும் ஆண்டவரோட பேசுறீங்களா? இந்த மெசேஜ் நிறைய பேர் நிறைய தடவை எடுத்திருப்பேன், நானே கூட எடுத்திருக்கிறேங்க. ஆனால் இதில் உள்கருத்துக்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த தான் நான் இன்னைக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன். முகமுகமாய் கர்த்தரோடு கூட பேசுகிறவன். மூணாவது மெடல் என்ன பண்ணிட்டாருங்க, குத்திட்டார். இந்த மெடல் இந்த இடத்துல இருந்தாலும் ஒரு அழகு இருக்குது தெரியுங்களா? ஒரு செயின் மாத்திரம் போட்டால் அழகு இல்லை, அதுக்கு என்ன இருக்கணும்? வா, டாலர். அது என்ன பண்ணீங்க? காதில் கம்மல் மாத்திரம் போட்டால் பத்தாது, அதில் என்ன இருக்கணும்? ஒரு ஜிமிக்கி லோலாக்கு என்ன பண்ணும்? தொங்கணும். அப்போ அதனுடைய அழகு இருக்குதுங்க. அது போடுறதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாதுங்க, நல்லா போடுங்க. நீங்கள் செயின் போடு, டாலர் போடு, இந்த என்னது லோலாக்கு போடு, கம்மல் போடு, ஜிமிக்கி போடு, நத்திங் ராங் இன் இட். போடுங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஆனால் உன் கண்ணை அதன் மேல் போட மாத்திரம் கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. முகமுகமாய் பிரத்யட்சமாய் அவன் என்னோடு கூட என்ன பண்ணுகிறாரா? பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். நாலாவது, ஆமென். இன்னைக்கு கர்த்தரை கண்டியான்னு கேட்டால் ஏசப்பாவோ ஒரு தாடியோடு கூட அவர் வந்து கதவு தட்டுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். என் கண் முன்னாடி ஏசப்பா அப்படியே வந்தார். வெள்ளை முடி போட்டு, வெள்ளை முடி கருப்பு முடி அதெல்லாம் கிடையாதுங்க. ஏசப்பாவை நீ தரிசிக்கணும், ஏசப்பாவை நீ ஸ்பரிசிக்கணும், அதுதாங்க முக்கியம். நீ வசனம் உன் கூட பேசும்போதே நீ இயேசுவை தரிசித்து கொண்டு இருக்கிறாய். உருவெல்லாம் யாரும் போட்டு வைக்கவே இல்லை. ஒரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. பார்வோனுடைய பேலஸுக்கு இயேசு கிறிஸ்து போனார். அங்கே உள்ளே போகிறவங்களுக்கு அந்த எப்படி நோட்டில் என்ட்ரி போடுவாங்களோ அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை வரைந்து வைத்திருந்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு உருவம் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஜீவிச்சாருங்க, இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி அப்போல்லாம் இந்த மாதிரி ஐஃபோனு இந்த மாதிரி கேமராலாம் எடுத்திருந்தா ஒரு 1000 ஃபோட்டோவில் 1,00,000 ஃபோட்டோ கூட எடுத்து வாங்கி தள்ளிட்டு இருப்பாங்க ஜனங்க. அதனால தான் அன்றைக்கி அவ்வளோ அறிவு இருக்குல்ல. ஏமேன். அறிவு இருந்திருந்தால் இயேசுக்கு என்னென்னமோ மாதிரியெல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸு போட்டு எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு ட்ரெஸ்ஸு மாதிரி, சிங்களக்காரன் சிங்கள ட்ரெஸ்ஸு மாதிரி, பஞ்சாப்காரன் பஞ்சாப் ட்ரெஸ் மாதிரி எல்லாம் போட்டு பண்ணியிருப்பான். அதனால தான் அன்றைக்கி அறிவு என்ன பண்ணல, பெருக்கவே இல்லை. ஆண்டவர் உடல் அப்போ. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன? இப்போ புரியுதுங்களா? என்னை திட்டினா எனக்கு இந்த 5 குவாலிட்டி எனக்குள்ளே என்ன பண்ணோம், இருக்கணும். அப்போ தான் டீனாவை நாங்கள் திட்டுனா ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், டக்குன்னு கேட்டு டீனாவை டப்புன்னு போடுவார். பிரைஸ் தி லார்ட். சும்மா தான் சொல்கிறடா, தப்பாக எடுத்துக்காத. புரியுதுங்களா? இது ஜஸ்ட் ஒரு டெமோ தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 5 குவாலிட்டி உனக்குள்ளே இருக்குதா? கர்த்தரின் சத்தத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு, கேட்க மாட்டாரு. நீ எப்போ பாரு குப்பையிலே உட்காந்துன்னு இருப்ப, நீ எப்போ பார்த்து சேத்துலேயே உட்காந்துன்னு இருப்ப. கர்த்தரின் சத்தத்தை கேட்கணும். அது அவிசுவாசிக்கு. அவன் உளையான சேத்துலேருந்து கூப்பிட்டா கர்த்தர் வந்து தூக்கி எடுப்பார். விசுவாசிங்களுக்கு கிடையாது. இந்த மெசேஜே விசுவாசிங்களுக்கு மாத்திரம், சபைக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க மாத்திரம் தாங்க. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்கணும், இல்லை உன் சத்ரு உன்னை பண்ணுறதை பார்க்கணும், கேட்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? மோசேயை போல இந்த 5 குணாதிசயங்களும் உனக்குள்ளே என்ன பண்ணணும் இருந்தா, யாரும் உங்ககிட்ட வந்து ஆண்டி
டீனா அவங்கள என்ன சொல்லிச்சு தெரியுமா, இப்படியெல்லாம் சொல்லிச்சு ஆண்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதுக்கு என்ன வைப்பாங்க, கண்ணு காது மூக்கு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸாசரேட் பண்ணி என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்போ, பத்தியா அந்த பொண்ணு என் கூடவே இருந்து என்னை இப்படி காலை வாரிடுச்சு, முதுகில் குத்திட்டாளே அப்படின்னு நம்ம நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? நினைக்க கூடாது. அதுதான் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது. மோசே அதை தான் செய்தார். ஆண்டவர் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒன்றுமே சொல்ல, உனக்கு குஷ்டரோகம் வர கடவுது, நான் உனக்கு தண்டனை இடுகிறேன் நல்லா சொல்லவே இல்லைங்க. அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாராம், அந்த வசனத்தை பாருங்க, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். என்னது, ஒன்றுமே பேசலைங்க அவரு. பாருங்க, சில புருஷமாருங்க ரொம்ப டெக்னிக்காக பண்ணுவாங்க அந்த வேலையை. வீட்டில் புருஷன் முன்னாடி சண்டை வந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மாதம் ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டூபிட்னஸ். பொண்டாட்டிங்க வேணும்னே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் குழம்புல காரம் அள்ளி போட்டு, கோவம் வந்துச்சுன்னா புருஷன் மேலே பேசுறது இல்லை ஒரு பக்கம், இந்த பக்கம் கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டால் ஏய் உப்பு கம்மியாக ஜாஸ்தியாக்குதுடி அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை, பேசுறது இல்லைல்ல. அதனால உப்பை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் சும்மா சொல்லங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க என்கிட்ட சொன்ன சாட்சிகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஆனால் எனக்கு மாத்திரம் அப்படி வரவே வராதுங்க. ஏன் வரலன்னே எனக்கு தெரியலைங்க இன்னைக்கு வரைக்கும். கொஞ்சம் நிறைய உப்பு அள்ளி போட்டு கொஞ்சம் நிறைய காரம் அள்ளி போட்டு நோ. கர்த்தர் இவ்வளோத்தையும் அவங்க செஞ்சதுக்கு இவ்வளவும் பேசினாரே தவிர ஜஸ்ட் என்ன பண்ணிட்டாரா, போய்விட்டார். போய்விட்டார். அடுத்தது என்ன நடக்குதுன்னு யாருக்கு தான் தெரியும், மிரியமுக்கு ஆரோனுக்கு மாத்திரம் தாங்க தெரியும். இந்த பொருளையை கிளப்பி விட்டது யாருன்னா மிரியம் தான். ஆரோனை புற்றி கிள்ளி இழுத்து விட்டது யாரு, பொம்பளைங்க. வாய் இருக்குது பாருங்க, மோசமான வாய். கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுறதுன்னு நம்மளுக்கு என்ன பண்றது இல்லை, தெரியறது இல்லைங்க. அதுக்கப்புறம் சாரி கேட்கலாம், ஆனாலும் அந்த வார்த்தை எங்க போய் உட்காந்துச்சு. இதெல்லாம் நல்லா அழகா என்ன பண்ணிக்குங்க, இங்கேயும் உட்காந்துக்கும் இங்கேயும் உட்காந்துக்கும். அது சீக்கிரம் போகவே மறப்பேனா நான். அன்னைக்கு அவ ஒரு பார்வை பார்த்தா பாரு, அவ ஒரு சொல்லு சொன்னா பாரு, இதெல்லாம் மறக்காது. வசனம் மாத்திரம் என்ன பண்ணோம், கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள்ன்ற வசனம் மாத்திரம் என்ன பண்ணோம். ஆனா இந்த பார்வைலாம் அப்படியே கண்டிப்பா என்ன பண்ணும், ஞாபகம் இருக்கும். இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமானதுங்க, செய்யாதீங்க. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா, பேசாம போயிட்டாரு. வெளியில பாவம் மோசே பேக் மாதிரி நின்றுனுக்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, விஷயமே தெரியாது அவருக்கு. அவர் இன்னோசென்ட். அவர் இன்னோசென்ட்டா என்ன பண்றாரு, வெளியில நின்றுட்டு இருக்கிறாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு, மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருந்ததை கண்டான். என்னவா, குஷ்டரோகியா இருந்ததை கண்டான். எத்தியோப்பிய ஸ்ரீ நீ கண்டிப்பா என்ன பண்ணிருப்ப, கண்டிருப்ப. அது நிமித்தம் தான் உங்க பேச்சே அங்க. இங்க ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ எத்தியோப்பிய ஸ்ரீயை பார்த்தல, இப்ப அந்த கண்டதை விட்டுரு, இந்த கண்ட பாரு. என்னது, என்ன கண்டது, உன் சொந்த சகோதரி. நான் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பேன். ஆண்டவர் கொஞ்ச நேரம் அங்கே நின்று இருந்த ஆண்டவர் கான்வர்சேஷன் தொடர்றதுக்கு விடலங்க. கர்த்தர் பட்டுன்னு ஏன் போனாருன்னா, மிரியாம் கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட. இது என்னுடைய இமேஜினேஷன். ஆண்டவரே 3 மாதம் இருந்தப்போ அவளை ஒழிச்சு வச்சு நான் என்ன பண்ணேன், தண்ணியில கொண்டு போய் விட்டது நான் தான் ஆண்டவரே. அவன் ஜீவனை காப்பாத்தினதே நான் தான் ஆண்டவரே. ராணிமா கிட்ட போய் பேசினது நான் தான் ஆண்டவரே. எங்க அம்மாவையே கொண்டு போய் பால் கொடுக்க வைத்தது நான் தான் ஆண்டவரே. எங்க அம்மாவுக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தது நான் தான் ஆண்டவரே. இந்த நான் நீ சொல்லக்கூடாது தான் போயிட்டாரு. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு அந்த ஒரு எண்ணம் இருக்குதுங்க. நான் ஜெபித்தேன், அவங்களுக்கு என்னாச்சு, இல்லைங்க நீங்க ஜெபித்தீங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். விசுவாசிங்க கூட சொல்லும் போது எப்படி சாட்சி சொல்லணும்னா, அவங்க ஜெபிச்சாங்க, பாஸ்டர்மா ஜெபிச்சாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். இப்படி சொன்னீங்கன்னா அந்த மகிமை தேவனுக்கு போகும், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கெல்லாம் சேர்ந்துதான் அவங்களுக்கு என்ன ஏற்றி விடுறீங்க, பெருமை ஏற்றி விடுறீங்க. அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை, அவங்க அன்னைக்கு வராம போயிருந்தா நான் செத்து போயிருப்பேன். இல்லைங்க, உன் உயிரை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவனுக்கு தெரியும். ஊழியக்காரர்களை ஒரு கருவியாக தான் தேவன் என்ன பண்றாரு, பயன்படுத்துகிறார். அவங்களுக்கு மகிமையை கொடுக்காதீங்க, எங்களுக்கு மகிமையை கொடுக்காதீங்க. தேவனுக்கு என்ன பண்ணோம், மகிமையை கொடுக்கணும்.
இப்போ குஷ்டத்தோடு கூட உள்ள நல்லா போனவங்க குஷ்டமாக வரும்போது மோசைக்கு எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்னதெல்லாம் கூட பரப்பு இல்லையா, ரத்தம் இல்லையா, அவருக்கு எப்படி துடிச்சிருக்கும் மனசு பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாரு அண்ணன், கர்த்தர் உன்னோடு மாத்திரம் தான் பேசினாரோ? கர்த்தர் பேசினாருங்க, ஆரோன் கூட மிரியாம் கூட பேசினாருங்க. என்னத்த பேசினாரு, எப்படி பேசினாரு, எதுக்கு பேசினாரு, அத்தாங்க முக்கியம். ஏமேன்? உனக்காக பேசினாரா, உன்னை திட்டுறதுக்கு பேசினாரா, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு பேசினாரா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே எதுக்கு வந்தார் அவர், எதுக்கு பேசினாரு சொல்லுங்களேன், எதுக்கு பேசினாரு? அவங்கள திட்டுறதுக்கு தாங்க பேசினாரு. அது பேச்சா? திட்டு வாங்குறது பேச்சா? பேச்சுக்கும் திட்டுக்கும் வித்தியாசங்குதுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆரோன் என்ன பண்ணுறாரு, நாங்கள் யாரை பார்த்து ஆண்டவன் கூப்பிட்றாங்க பாருங்களேன், மோசையை பார்த்து. என்ன பாவிங்களா, முன்னமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த குஷ்டம் வேணுமா உங்களுக்கு? வேண்டாவே. ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். புத்தியினமாக ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா ஓடி போய் முதல்ல ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு, ரெண்டாவது ஊழியக்காரங்கிட்ட பேசிடுங்க. அது என்ன பண்ணாதீங்க, உள்ளேயே வச்சு வச்சு ஆண்டி இப்படி பண்ணிட்டாங்க, அங்கிள் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த க்ளோரி ஆண்டி வந்தாலும் இதுதான் வேலை, இப்படி தான் பேசுகிறாங்க, அந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர், எந்த பாஸ்டரை பற்றி நம்மளுக்கு வேணாம் அவஸ்தை. ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு எஜமான் இயேசு கிறிஸ்து, அவங்கள அவர் பார்த்துக்குவார். ஏமேன்? உங்களுக்குன்னு வச்சிருக்கிற தாய் தோப்பை இவங்க, அவங்களுக்கு நாம் என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். நான் ஒரு ஊழியக்காரியாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தாய் தோப்பன் ஆவிக்குரியவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். கீழ்ப்படிங்க. ஆரோன் இப்போ லபோதிபான் இவர்கிட்ட ஒடியாந்து பண்ணுறாரு. மோசேயுடைய அடுத்த குணம் பாருங்க, கெஞ்சி ஜெபம் பண்ணினாராம். என்னது? கெஞ்சி ஜெபம் பண்ணுறாராம். யாருக்காக குஷ்டம் அவளுக்கு வந்தது? யாரால வந்தது? மோசையால தான் வந்தது. ஏன்னா மோசே நீ பேசுனதுனால தான் உனக்கு வந்தது. இப்போ என்ன பண்ணுறாரு, யார் ஜெபம் பண்ணுறது? அப்போ மோசே என்ன பண்ணியிருப்பார் மிரியாம சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணோன்னா ஜெபத்துக்கு முன்னாடி ஒன்று வேணும். என்ன பண்ணியிருக்கணும்? மன்னிப்பு பண்ணியிருக்கணுங்க. மன்னிப்பு கொடுத்துருக்கணும் மிரியாமுக்கு. என்ன பண்ணா இவோ, ஆண்டவரே என்னதான் பேசினான்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியாது, அவர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். என்னமோ தெரியாமல் எதையோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு விரோதமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரா இவர், கெஞ்சுறாரு. ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவன் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக்கொள்ளப்படுவாள். ஓடி போயிட்டா உங்கள் வீட்டுக்கு பிள்ளைங்க திருப்பி வந்தா அப்படி கட்டி அணைச்சி முத்தமாக கொடுப்பீங்க, என்ன பண்ணுவான்? காரி வெக்கமா இல்லை? குடும்பத்து மானத்தை எடுத்துட்ட இப்படி அவனை வளர்த்த சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். அத்தாங்க ஆண்டவர் பண்ணார். காரி என்ன பண்ணாரா? துப்புறதுல பலவிதம் இருக்கு. ஏன் ஆண்டி துப்புறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமா ஆண்டி? ஆமாம், நிறைய நான் துப்பு வாங்கியிருக்கிறேன், துப்பவும் செஞ்சுருக்கிறேன். துப்புறதுல பலவிதம் இருக்குதுங்க. சும்மா தமாஷ் அப்படின்றது ஒரு துப்பு. காரி துப்புறதுன்னா ரொம்ப அவங்கள பிடிக்கல நம்மளுக்கு, நம்ம என்ன பண்ணுறோப்போ, அட சொல்லுங்கப்பா, காரி துப்புறது. இன்னொரு துப்பு, அது ஒரு துப்பு இருக்குது, அது ஒரு துப்பு இருக்குது, இப்படி நிறைய துப்பு இருக்குதுங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரா, கர்த்தராகிய பிதாவாகிய தேவன் சொல்றாரு, தகப்பன் காரி மூஞ்சில துப்புனா 7 நாளாவது அட்லீஸ்ட் அந்த வெக்கம் அவமானம் அவளுக்கு இருக்கணும். லெட்டர் பி அவுட். பாளையத்துக்கு புறம்பே அவன் என்ன பண்ணிட்டான், இருக்கட்டும், விட்டுரு. அந்த வாயிலிருந்து வர உமிழ்நீருக்கு நிறைய வல்லமை இருக்குதுங்க. உமிழ்நீரை பார்த்துருக்குறீங்களா? வாயில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது உமிழ்நீர். கீழே விழுந்துச்சுன்னா அது என்னது? எச்ச அசிங்கம். உன்னை அசிங்கப்படுத்திட்டு தான் காரி என்ன பண்ணுறது, மூஞ்சி மேலே துப்புறது. அதை நம்மளுக்கு நல்லா நம்ம விளங்கிக்கணுங்க. ஆனால் உமிழ்ந்து அப்படின்னு வரும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட். மார்க் 8ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு குருடனுடைய கண்களில் உமிழ்ந்துன்னு வருதுங்க. ஏமேன்?
பாருங்க, இதுல இருக்கிற தண்ணி தாங்க இது, இந்த சலைவா தாங்க அது. ஆனால் கர்த்தரிடத்துல இருந்து வரும்போது, இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து வரும்போதெல்லாம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணுது? அது கிரியை செய்கிறது. உமிழ்ந்த போது அவனை கேட்கிறாரு அவரு, ஏப்பா ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டா, என்னமோ மரம் போல தெரியுதுன்னா. அப்ப என்ன பண்றாரு? அந்த உமிழ் நீர்னால அவனை கண்ணை துடைத்து அவனை தொடச்ச உடனே என்ன வருதான்? கண்ணை திறந்து பார்த்தா பார்வையடைந்தான். ஹல்லேலூயா. இந்த உமிழ் நீர்ல வித்தியாசம் இருக்குதுங்க. எச்சைக்கும் உமிழ் நீருக்கும் வித்தியாசம் இருக்குது. 7 நாள் அவ வெளியில இருந்தாதான் மூஞ்சில காரி துப்புனது என்ன வரும்? ஞாபகத்துக்கு வரும். இனிமேல் ஊழியக்காரர்களை என்ன பண்ண மாட்டாங்களா? பேச மாட்டாங்க. 7 நாளைக்கு அப்புறம் குஷ்டம் என்ன பண்ணிடுச்சான்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 32:36 சொல்லப்படுகிறது, கர்த்தர் ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறார். என்னது? தப்பு பண்ணிட்டாங்க, நான் அப்படியே என் ஊழியக்காரன் என்ன பண்ண மாட்டேன். அவன் மனஸ்தாபப்பட்டா நான் அவன் மேல் பரிதாபப்பட்டு அவனுக்கு என்ன பண்ணுவேன்? நான் சுகத்தை கொடுத்தாரா? சுகத்தை கொடுத்தார். கையை ஒன்று தட்டலாமா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரர்ல, உண்மையுள்ள ஊழியக்காரர்ல வீணா என்ன பண்ணக்கூடாது? பேசினால் கர்த்தருக்கு அது விரோதமான பாவம். அடுத்ததுக்கு போலாமா? போலாமா வேண்டாவா? போலாம். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இந்த கோராகின் புத்திரர் என்ன பண்ணாங்க? ஆசாரிய ஊழியத்தை குறித்து சண்டை போடுறாங்க. எங்களுக்கு வேணும் ஆசாரிய ஊழியன்னு. ஆண்டவர் சொல்றார், யார் பரிசுத்தவான் யார் பரிசுத்தவான் இல்லைன்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பரிசுத்தம் இல்லாத கோராகின் புத்திரரோடு அம்ரான் அந்த இன்னொருத்த எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? பூமியின் வாய் பிளக்கப்பட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இதுதான் நான் 2வது நாள் உங்களுக்கு சொன்னதான காரியம். இப்போ இன்னும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறாங்கனாக்கா, கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகள்லாம் வாய் பிளந்து ஆண்டவர் சாவடிச்சிட்டாரு. சும்மா சாவடிப்பாரா? அவங்களும் எல்லா கோத்திரத்தை சேர்ந்தவங்க தாங்க. அவங்க ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவங்க, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க தான் கோராகு. தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிப்பு கேட்கல, பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் செய்யுங்க. பனிஷ்மெண்ட் என்ன பண்ணார் ஆண்டவர்? வாயை திறந்து கொடுக்க தான் செஞ்சார். என்னத்துக்கு? ஆசாரிய பட்டம் இவர்களுக்கு வேண்டும். இதுதாங்க மெயினுங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஒரு சிலரை ஒரு ஊழியத்துக்கு என்ன பண்ணுறாரு? அழைக்கிறார். இப்போ எனக்கு தமிழ், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, உண்மையாலுமே எனக்கு நிறைய தெரியாதுங்க இங்கிலீஷு. இப்போ என்ன பிடிச்சி நல்ல பெரிய பெரிய ஆளுங்க கோட்டும் சூட்டும் போட்டு உட்காந்துக்கிற இடத்துல நீ இங்கிலீஷில் ஏதாவது மெசேஜ் கொடுக்கணும்னு கேட்டால் என்னால் முடியுமா? இப்போ நான் போய் லூசிக்கிட்டு, லூசி எனக்கு தமிழ் சர்வீஸில் வேணாம், எனக்கு இங்கிலீஷ் சர்வீஸில் கொடு லூசி, நான் அதில் பேசுகிறேன் அப்படின்ட்டு அங்கே போய் டஸ்ஸு புஸ்ஸுன்னா வந்த ஜனங்களுக்கு என்ன புரியும்? நான் பாஸ்டர் இம்மானுவேல் ஊழியத்தை என்ன பண்ணுறது? பிடுங்குறது, பிடுங்க போகிறது. ஆனால் அவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், அவர் இங்கிலீஷ் எடுக்கிறாரு. எனக்கு நல்லா தமிழ் தெரியும், நான் தமிழ் எடுக்கிறேன். கர்த்தர் யாரை யாரை எதற்கு அழைத்தாரோ அவங்க அந்தந்த வேலையை செய்யணும். ஆமென். இதில் நீ போட்டி போட்டுக்கிட்டு அதை பிடுங்கிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. ஊழியக்காரரிடத்துல போய் எனக்கு இந்த ஊழியம் வேணான்னு, அந்த ஊழியம் என்கிட்ட இருந்து தான் நான் பெஸ்ட்டாக செஞ்சுருப்பேன்னு நீ சொன்னால் அது கர்த்தருக்கு விரோதமான. ஊழியக்காரங்க சும்மா எடுத்து ஊழியெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. யார் யாருக்கு என்னென்ன ஊழியம் கொடுத்தா என்ன லெவலில் நீங்கள் செய்வீங்கன்னு அவங்க உட்காந்து ராவும் பகலுமா ஆண்டவர்கிட்ட ஜெபித்து தான் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்குறாங்க. அந்த ஊழியத்தை நீங்கள் ஒழுங்காக என்ன பண்ணணும்? செஞ்சுன்னு போகணும். கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. இப்படி முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு கர்த்தர் ஒரு டெமோ ஒன்று பண்ணி காமிக்கிறார். டெமோனா என்ன தெரியுதுங்களா? ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்துச்சுனாக்கா அது எப்படி இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறது? காமிச்சு கொடுக்குறது. கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் பார்த்தாரு, இதுங்களுக்கு புத்தி அறிவு எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதனால நான் ஒரு டெமோ ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு. 17 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 17 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஜனங்கள்லாம் பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா மோசே நீ போ, 12 கோத்திரத்துக்கிட்ட இருந்து 11 கோத்திரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோலை வாங்கு. என்னது கோல்னா என்னங்க அர்த்தம்? குச்சி கிடையாதுங்க, கோல் இல்லைங்க. ஆவிக்குரிய அர்த்தம் கேட்கல, சும்மா கோல். ஆடு மாடு மேய்க்கிறதுக்கெல்லாம் சும்மா கோல்லாம் வச்சுருந்தாலாம் அவங்கள தத்த முடியாதுங்க. நல்லா உருட்டாக இருக்கும் அந்த கோல், காஞ்சி போய் கெட்டியாக இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கேருந்து அந்த கோலை அவ்வளோ தூரத்துக்காக நீட்டினா தான் ஒரு 10 ஆடாவது என்ன பண்ணும் அதுக்குள்ளே அட்டங்கி இந்த பக்கம் வரும்.
பாஸ்டர் சொன்னது ஆவிக்குரிய அர்த்தம். நான் சும்மா கோலை தாங்க கேட்குறேன். 11 கோத்திரத்தில் இருக்கிறவங்க 11 கோலை கொண்டு வந்து, என்ன கோல் இப்போ இந்த ஃபேனை கொஞ்சம் எனக்கு நேரம் வைக்க முடியுமா பாருங்கப்பா. 11 கோலை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து வைக்கிறாங்க, கொடுக்க சொல்கிறாங்க மோசைக்கிட்ட. லேவி கோத்திரத்தினுடைய கோல் போதுப்பா. லேவி கோத்திரத்தினுடைய கோல் பேர் எழுதுகிற கோல் மேலே பேர் எழுத முடியுமான்னா முடியும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேலஸுகள் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனால் அதில் ரொம்ப லவ்வர்ஸ் பண்ணுற வேலை. இன்னார் வைஸ் இன்னார், இன்னார் லவ்ஸ் இன்னார், எல்லாம் பெரிய கல்வெட்டுங்க அதெல்லாம். அவன் ஒரு நாள் வருவான், எல்லாத்து மேலே என்ன தடிச்சிட்டு போயிடுவான், பெயிண்ட் அடிச்சுட்டு போயின்னா இருப்பான். நாங்கள் கூட ரீசெண்டாக போயிருந்தப்போ பார்த்தா லவ்ஸ் வைஸ் லவ்ஸ் வைஸ் அப்படியே நிறைய பேருங்க. சிரிப்பாக இருந்தது எனக்கு. வயசு செய்யட்டும் பரவாயில்ல, ஆஃப்டர் ஆல் ஒரு பென்னு இல்லை பென்சிலு இல்லைங்களா, வேறு ஒன்றும் இல்லையே, செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் செய்கிறது தான் நம்ம வருத்தத்துக்குரிய காரியம். எனிஹவ் 12 கோல், அந்த கோல் மேலே அந்தந்த கோத்திரத்தை சேர்ந்த அவரவர் தலைவர்களுடைய பெயர் என்ன பண்ணோம், எழுதணும். லேவி கோத்திரத்துக்கு ஆரோன் பேர் எழுத சொன்னார். இப்போ இவங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சு கொடுத்தா தானே ஆசாரியனாய் ஆரோனை தான் தெரிந்து கொண்டார் என்பதை இவங்களுக்கு புரிய வைக்கணும். மோசே எதுவுமே என் அண்ணன் ஒரு பட்டம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் தான் என்ன பண்ணாரு, ஆசாரிய பட்டத்தை லேவி கோத்திரத்தில் இருக்கிற ஆரோனின் புத்திரர்களுக்கு கொடுக்கிறார் என்பதை இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கணும். அதுக்காக 11 கோல் வந்துச்சு. 12வது கோல் லேவி கோத்திரத்து கோல், அது மேலேயும் பேர் எழுதியாச்சு. மோசை கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. மோசை கொண்டு போய் எங்கே வச்சார் தெரியுங்களா, சாட்சி கூடாரத்துக்குள்ள சாட்சி பெட்டிக்கு முன்பதாக தேவ சமூகத்தில் இந்த 11 கோலையும் 12 கோலையும் நிறுத்தி வச்சுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, கூடாரத்தை விட்டு வெளியில் வந்துட்டாரு. கோல் என்ன பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன், கோல் என்ன பண்ணியிருக்கோம், டான்ஸ் ஆடி இருக்குமா, கோல் என்ன பண்ணியிருக்கோம், கோலால் ஏதாவது பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. கோலால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது. கோலை மேய்ப்பன் எடுத்தாலே ஒழிய அந்த கோலுக்கு மரியாதையே. மோசே வச்சிருந்த கோல் மோசே கையில் இல்லாமல் இருந்தால் அந்த கோலுக்கு என்ன இல்லை, மரியாதையே கிடையாதுங்க. நாமெல்லாம் அந்த மாதிரி தாங்க, வெறும் சக்க கோல், கட்ட கோல். அவர் கையில் இருந்தால் மாத்திரம்தான் உனக்கும் எனக்கும் கனம். அவர் கையில் இல்லாமல் நீ வேற எங்கேயாவது இருந்தால் உன்னை வேற எதுக்காவது பயன்படுத்துவார். இதுவே கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. இன்னொரு கோல் பயன்படுத்தினார்கள் யூதர்கள். வனாந்தரத்தில் டாய்லெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கோல் வச்சுருப்பாங்களாம். அதை நோண்டிட்டு அங்கே ஆய் போயிட்டு என்ன பண்ணுவாங்களாம், மண்ணை போட்டு இந்த கோலை வச்சு மூடிட்டு வருவாங்களாம். அந்த கோலாய் மாறி போவோம். ஏமேன். அப்போ இந்த கோல் எங்கே இருக்கணும், இந்த கோல் எங்கே இருக்கணும், கர்த்தருடைய கரத்தில் இருந்தால் தான் உனக்கு கனம். இல்லைன்னா இந்த கோலுக்கு என்ன இல்லை, மதிப்பு மரியாதையே இல்லை. இல்லை எனக்கு இந்த கோல் தான் பிடிச்சிருக்குது, நான் போய் மெதுவாக இந்த கோல் மேலே சாஞ்சிக்கிறேன்னா அந்த கோல் பட்டுன்னு என்ன பண்ணுறோம், ஒடிஞ்சு. இதுதான் உலகத்தினுடைய கோல். உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன வேணும், எந்த நேரத்தில் வேணும், எப்படி வேணும், சகலத்தையும் அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே, இயேசு ஒருவரே. விட்டு கொடுத்துரு. கோலை கூட கொண்டு ஆண்டவர் வேலை செய்ய கர்த்தருக்கு தெரியும். உலர்ந்த எலும்புகளை அந்தந்த எலும்புகளோட கரெக்டா சேர்க்க வைக்கிற ஆண்டவர் இந்த கோலை கொண்டு என்ன செய்ய வைக்க வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டு கொடு, விட்டு கொடுக்கணும். நான் தான் குளோரி ஆண்டவரே, இந்த குளோரி ஆகிய கோலை உடைய கரத்தில் விட்டு கொடுக்குறேன்னு சொன்னாதான் என்னை கொண்டு எதையாவது செய்ய வைக்க முடியுமான்னு அவர் பார்ப்பார். நான் இப்படியே நின்றுக்கிட்டு, ஆண்டவரே நான் உத்திரமாக இருக்க எனக்கு விருப்பம். என்னது உத்திரம்னா என்ன தெரியுதுங்களா, சீலிங். அந்த காலத்துலலாம் உத்திரம் போடுவாங்க. உத்திரம் இந்த மாதிரி எல்லாம் பீமெல்லாம் கிடையாதுங்க. அப்போ இந்த கட்டைங்களை தான் என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு மேலே ஓலை வைமா. நான் மேலே தான் இருக்கணும் ஆண்டவரே, இந்த கொம்பா என்னை வைங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார். ஏன்னா நீ இது இவ்வளோண்டுக்கிற, உன்னை கொண்டு போய் பெருசாக அவ்வளோ நீட்டத்துக்கு எங்கே வைக்க முடியும், அதுக்கு வேற ஆளுக்குறாங்க. இல்லை ஆண்டவரே பாருங்க இந்த டேபிள் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இந்த 4 காலில் இருக்கிற மாதிரி ஒரு கால் என்னை வச்சிருங்க ஆண்டவரே.
4 பேர் இஷ்டப்படுறாங்க, 4 கால் இதுக்கு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று மாதிரி என்ன பண்ணும்? நான் இது மேலே பைபிள் வைக்க முடியும்? ஒன்று சொல்லும் எனக்கு இங்கே சொரியுதுன்னும், இன்னொன்று சொல்லும் நான் போகிறேன்னும், இன்னொன்று சொல்லும் எனக்கு முதுகு சொரியுதுன்னும். இதுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியுங்க? அதனால் கர்த்தர் எதை தெரிந்து உனக்கு கொடுக்கிறாரோ நீ கர்த்தரிடத்தில் உன்னை விட்டு கொடுப்பாயானால் கோலை கொண்டு கர்த்தர் நிச்சயமாய் பெரிய அற்புதத்தை என்ன பண்ணுவார்? செய்வார். மோசே கூட எதிர்பார்க்கலங்க, மோசே கூட தெரியலங்க. காலையில் சாட்சியின் கூடாரத்துக்குள்ள போறாரு, 11 கோலும் எப்படி இருந்துச்சான்? கப்புன்னு அப்படியே இருந்துச்சு. இருக்குதுங்க அப்படியெல்லாம் சபையில் இன்னும் கோலுங்கெல்லாம் கப்புன்னு அப்படியே இருக்கும், வந்த மேனிக்கே இருக்கும், ஒன்று கூட அசைவே என்ன பண்ணாது இருக்காது. நான் கையை அப்படி தூக்கி விட்டா கூட தம்முன்னு என்ன பண்ணுறது இப்படி? எதுக்கு தான் அப்படி விழும்? சொல்லுங்கப்பா தைரியமா. இப்படி கையை தூக்கிட்டு இப்படி போட்டால் எதுக்கு தான் அப்படி கீழே விழும்? அட தைரியமாக சொல்லுங்கப்பா. போனத்துக்கு தாங்க விழும். காலை இப்படி தூக்கிட்டு இப்படி விடு, தொம்முன்னு விழுந்துடும். ஆனால் இந்த 11 கோலும் கப்புன்னு என்ன பண்ணிக்குது? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. உனக்கு என்ன ஊழியம் கொடுக்குறாரோ அத்தை செய். எந்த கோலா உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறாரோ அத்தை செய். லேவியின் கோல் மாத்திரம் அதில் பாருங்க, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்கள் என்ன பண்ணிருந்துச்சு அதில். ஏமேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதை பார்த்தப்போ மோசைக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா மோசே தன் நிச்சயம் எதுவுமே சுயமாக சொல்லவே இல்லைங்க. ஆண்டவர் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இன்ச் பை இன்ச் புள்ளி வளகாமல் மோசே வந்து செஞ்சிட்டு இருக்கிறார், சொல்லிட்டு இருக்கிறார். அந்த மனுஷனை தான் இவங்க பேசினாங்க. ஆனால் ஆரோனை பாருங்க, மோசே விட்டு கொடுக்கல பாருங்க. இதுதாங்க ரிலேஷன்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப் வெறும் ரத்தத்தில் வந்தது கிடையாது, இயேசுவின் ரத்தத்தில் வர ரிலேஷன்ஷிப். ஒருத்தரை விட்டு கொடுத்தோ இல்லை ஒருத்தரை அசிங்கமாவோ பேசி அவங்களுடைய அந்த இமேஜை கெடுத்து விடாதீங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவர் அல்லவே. ஆனால் அவன் செஞ்சுட்டு போட்டோங்க, அவன் பண்ணிட்டு போட்டோங்க. நீ அதை எக்ஸாஸ்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாத, போவாத. அவன் என்ன பண்ணுறானோ அதுக்குரிய பலன் கர்த்தரிடத்துலேருந்து கிடைக்கும். இதை பார்த்த உடனே மோசேக்கு பயங்கர குஷி ஆயிடுச்சு. 12 கோலையும் அப்படியே தூக்கிக்கிட்டு வெளியில் என்ன பண்ணாராம்? ஓடி வந்தாராம். ஓடி வந்து 12 கோலில் எல்லாரும் அவங்கவுங்க கோல் பேர் எழுதிக்கிறத பார்த்து வாங்கிட்டாங்க. இப்போ 11 பேர் எப்படி நிற்கிறாங்க? வெறுமையான கோலோடு நிற்கிறார்கள். ஆனால் லேவியின் கோத்திரத்தில் மாத்திரம் அது பூ பூத்து அந்த வாதுமை பழம் விட்டுருக்கதை பார்த்த போது ஆசாரியனாகிய ஆரோனுக்கும் மோசேக்கும் எவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும் பார்த்துக்குங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பண்ணுற? அந்த கோலை எடுத்துகிட்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்னாடி கர்த்தருக்கு விரோதமாக பேசின இந்த வாய் எல்லாம், ஆரோனுக்கு விரோதமாக பேசின இந்த வாய்ங்களுக்கு முன்னாட கொண்டு போய் சாட்சி பெட்டிக்கு முன்பாக வை என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 17:10 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 17:10. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லூக்கா உங்களுக்கு கட்டளையிட்டப்பட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்படின்னு யார் சொல்லணும்? ஆரோன் அதான் சொல்லணும். ஆரோன் என்ன சொல்லணும்? ஆண்டவர் எங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ நாங்கள் அத்தை மாத்திரம் தான்ப்பா செய்தோம், இது என்னோட கடமை. பத்தியா, ஆண்டவர் பூ பூக்க வச்சிட்டாரு, நீ தூக்குன காலரை அப்படியே மடக்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரராக நீ இருக்கக்கூடாது. உன் வேலை என்னன்னா, நான் இல்லைப்பா ஆண்டவர் தான் செய்தாரு, என் கடமை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீ தாழ்த்திட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு வாதுமை பழம் நான் 10 வாதுமை பழம் அதில் என்ன பண்ணுவார்? முளைக்க செய்வார். ஹல்லேலூயா. யோசுவா 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் தொடங்கலாமா இல்லை விட்டுறலாமா? 7ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 7:20 சொல்லப்பட்டிருக்குது. ஆகான் என்ன சொல்றாகுமா? மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என்ன பண்றாரு? பாவ அறிக்கை. அதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இப்போ ஆகான் கதையை பேசும்போது நம்ம எரிகோவை மெதுவாக என்ன பண்ணோம்? டச் பண்ணோம். எரிகோவில் போய் துதியினால இடிந்து விழுவதற்கு முன்னதாக
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். வசனம்லாம் நீங்கள் வீட்டில் போய் 6-7 படிச்சுக்கோங்க, வசனங்கள் அதிகாரங்களை. அவர் என்ன பண்ணுறாரு, வெளியில் போய் அவர் சொல்கிறார், அவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். துதியினால் நான் என்ன பண்ண வைப்பேன், அலங்கத்தை இடிந்து விழ செய்வேன். நீங்கள் உள்ளே போகும்போது ஒரு பொருளை கூட என்ன பண்ணக்கூடாது, எல்லாம் சாபத்திடாந்து. அதாங்க உடன்படிக்கை. அக்ரி பண்ணுறீங்களா? சொல்லுங்களேன், அக்ரி பண்ணுறீங்களா? எந்த பொருளும் இங்கேருந்து எடுக்காமல் இருப்பீங்களா? ஐயோ நீங்கள் திருடுறீங்களா, நான் சொல்ல வரலங்க. அக்ரிமெண்ட். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாருங்க, உடன்படிக்கை பண்ணுறாரு. என்ன உடன்படிக்கை? சாபத்தீடானதுலேருந்து ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, யாரும் தொடக்கூடாது, யாரும் எதுவும் தொடக்கூடாது. உடன்படிக்கைக்கு உடன்பட்டார்களா என்று கேட்டால் உடன்பட்டார்கள். அதுக்கப்புறம் தான் துதியினால் என்ன பண்ணுது, அது இடிந்து விழுகிறது. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹிடன் பிக்சர், அது ரகசியம். அந்த இடத்துல நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஆயிப்பட்டினத்துக்கு போகிறாங்க. ஆயிப்பட்டினத்துக்கு போகும்போது வேவுக்காரர் அனுப்பி பார்க்குறாங்க, ஸ்பை அனுப்பி பார்க்குறாங்க. ஸ்பை வந்து சொல்கிறாங்க, ஒரு 2000-3000 பேர் போனால் போதும், கொஞ்சம் ஜனங்க தான் இருக்கிறாங்க, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவங்கள வின் பண்ணிடலாம். மனுஷனுடைய ஊகம் அது. போகிறாங்க. ஆனால் உள்ளே நடந்தது யாருக்கும் தெரியாது. அதான் ஹிடன் சீக்ரெட் ஆச்சு. நிறைய பேர்கிட்ட ஹிடன் சீக்ரெட் நிறையா இருக்குங்க, சொல்லவே என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட பிடிச்ச ஒரு காரியம், எனக்கு ரொம்ப பிடிச்சதான காரியம், யாரை பற்றியாவது எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததோ அல்லது யாராவது வந்து எங்கள் அம்மா கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாங்களோன்னா வருஷ கணக்கானாலும் ஒரு வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, அவங்கள சொல்லவே மாட்டாங்க. அவங்கள நேரில் பார்த்து அவங்க ஒரு வேறு ஜீவிதம் மாறி வாழ்னா கூட அவங்கள பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, அவள் இப்படி இருந்தால் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டுக்கிறேன்னு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப கேரக்டருங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம், சேஃப்டி லாக்கர் அம்மா, என்ன சீக்ரெட் வேணாலும் சொல்லலாம், வெளியில் மாத்திரம் என்ன சொல்ல மாட்டாங்க. பாஸ்டர் இமானுவேல் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு வந்திருந்தார். அவங்க என்ன பேசுனாங்கன்னு எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாதுங்க. ஆனால் அம்மா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறமா அவருக்கு அது நடந்தது. அவரும் வந்தார். எங்கள் அம்மாவும் இமானுவேல் பாஸ்டரும் உள்ளே போனாங்க, கதவு பூட்டிக்கிட்டாங்க. நானும் லூசி எல்லாருமே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு என்ன விஷயம் தெரியவே. என்னம்மா வந்திருந்தாங்களே பாஸ்டர்? வந்திருந்தோடி, அவ்வளோதான் சொல்லுவாங்களே. இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு நல்ல கேரக்டருங்க அது. ஒருத்தருடைய பாவத்தையோ அல்லது ஒருத்தருடைய மன வேதனைகளையோ வெளிச்சம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியில் சொல்லக்கூடாது. ஆனால் ஆகான் செஞ்சதே சொல்ல வேண்டிய காரியம். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரோ, மறைச்சு வச்சிருக்கிறார் சொல்லாமல். இங்கே ஆயில போனால் அதில் 36 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எமோரியர்கள். அவங்கள ஒரு கை தட்டுக்கு பார்க்கலாம். 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார்கள். யாரில்? இஸ்ரவேலரில். தோல்வி. சில வேளைகளில் நம்மளை அறியாமல் நம்ம செய்கிற காரியங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம், அது தோல்வியை கொண்டு வரும். பிள்ளைங்க போட்டு தலையை இடிச்சுக்குங்க, நான் ஏன் இப்படி செஞ்சேன், நான் ஏன் இப்படி செஞ்சேன். தாய் தகப்பன் பண்ணுறது. நம்ம என்ன செஞ்சோமோ நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கலனாலும் இத்தமாத்திரம் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க. சாபத்தை, ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறது இல்லைங்க, சாபத்தை சேர்த்து வச்சுட்டு போகிறது வேண்டாம். 36 பேர் இந்த ஒருத்தனால என்ன பண்ணாங்க, செத்து போனாங்க. போயிட்டார் யோசுவா, நேராக கீழே விழுந்தார். ஆண்டவரே, மோசைக்கு அப்புறம் என்னை தேர்ந்தெடுத்து இந்த வேலையை கொடுத்தீர் ஆண்டவரே, எரிகோ நல்லா பண்ணிட்டு வந்தனே ஆண்டவரே, இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆண்டவரேன்னு எழவே மாட்டேங்கிறார் கர்த்தருடைய சன்னிதானத்துலேருந்து. ஆண்டவர் கூப்பிட்றாரு, ஏன்பா படுத்துனேங்கிற, எழுந்திருப்பா. சாபத்தீடானது நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சு. யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டுக்குள்ளே சாபத்தீடானது ஏதாவது வந்திருக்குதான்னு? சாபத்துக்கு ஈடானது ஏதாவது வந்திருக்குதான்னு பார்த்துருக்குறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஏஞ்சி போ, எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணு, எல்லாரையும் வர சொல்லு, கோத்திரத்துலேருந்து கூப்பிடு. ஆண்டவர் முதல்ல யூதா கோத்திரத்தை காமிக்கிறாரு, அப்படியே வம்சத்தை காமிக்கிறாரு, அப்புறமா கோத்திரத்தை, அடுத்தது குடும்பத்தை காமிக்கிறாரு, குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாரையும் காமிக்கிறாரு. கடைசியாக யார் வந்து நிற்கிறது? ஆகான் வந்து நிற்கிறார். பாருங்கள், அப்போ கூட யோசுவா எப்படி தெரியுமா அங்கே பேசுகிறாரு அவர்கிட்ட, டே ஏன்டா அப்படி செஞ்சேன்னு அவர் என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. மகனே, நீ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அந்த வசனத்தை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அப்பொழுது யோசுவா 19 ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து,
அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி, நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். என்னது ஒழிக்காதே? இந்த ஒளியிற புத்தி எங்கேருந்து வந்துச்சுன்னா, எங்கேருந்து வந்துச்சு? ஆதி ஆகமத்தில் அங்கேருந்தே வந்துருச்சுங்க ஒழிக்கிறது. இப்படியே பார்த்துன்னு இருப்பாங்க. நம்ம போனோம்னா இப்படி என்ன பண்ணுவாங்க? இப்படியே பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம போனோன்னே இப்படி ஆகிடுவது. அது நம்மளுக்கு தெரியுங்க. நம்ம கண்ணு நொல்லையாவா போகிறோம்? இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே டக்குன்னு அந்த ஸ்க்ரீன் இது வேற எதுக்கு மாற்றிடுவாங்க. ஓரளவுக்கெல்லாம் நம்மளுக்கும் புத்தி ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. சிரிப்பு வரும் எனக்கு சில வேலைகளில். ஒழிக்கிற புத்தி ஆதாம் ஏவாள் கிட்டேருந்து இன்னைக்கு இருக்கிற மனுஷன் வரைக்கும் என்ன பண்ணிடுச்சு? வந்துருச்சு. பாவம் செய்யும்போது தான் ஒழித்து கொள்ளுகிறார்கள். நீ நல்லது செய்யும்போது என்ன பண்ணுவாங்கம்மா, இங்கே வந்து பாருமா, இதை பாரு, இது எப்படி இருக்குது பாரு, இவங்க பண்ணிக்கிறது பாரு. டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க? நம்மக்கிட்ட சொல்லுவாங்க பசங்க. ஆனால் கெட்டது ஏதாவது பார்க்குறதா இருந்தால் நம்மக்கிட்ட காப்பாங்க நினைக்கிறீங்க. ஆனால் என் கண்ணுக்கு மாத்திரம் பற்றுச்சின்னு வச்சுக்க, அது எந்த பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டேன். அது என் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் உன் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் எந்த வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். ஏன் என்று சொன்னால் நரக குழியை தேடி அது போகுது. இன்றைக்கி தான் ஒன்றுமே எல்லாமே A to Z அது உள்ளே இருக்குது. உலகம் மொத்தமாக அது உள்ளே அடங்கி இருக்குது. இப்போ என்ன வேலைன்னா நம்ம தான் அதுலேருந்து தேவையானதை பொறுக்கி என்ன பண்ணிக்கணும். பாருங்கள், ஒரு கூடையில் நல்ல பழங்களெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க, அதில் வந்து 10 அழுகி போன படமும் இருக்குது. எந்த பிள்ளையாவது இல்லை எந்த மனுஷனாவது அழுகின பணத்தை எடுத்து சாப்பிடுவானா? சொல்லுங்கப்பா. ஏன்? அதுவும் பழம்தானே, அழுகி போச்சு. அப்போ அழுகுனது அதில் இருக்குதுன்னா நீ வேணும்னே அத்தைத்தான் தூக்கி என்ன பண்ணுற? அப்போ நீ யாரு? நீ யாரு? ஒன்று மேலே பார்த்துனுக்குமே, அத்தான் நம்ப. ஏன்னா அதுக்கு தான் அழுகுனதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது யாருன்னு நீங்களே யூகம் பண்ணிக்கோங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இவர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது? ஐ எம் கார்னர்டு. என்னது? இப்போல்லாம் இங்கிலீஷில் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லுவாங்க. என்னது? ஐ எம் கார்னர்டு. கார்னர்டுன்னா நீ உனக்கு போகிறதுக்கு வழியில் திக்கு இல்லைடா, அதனால தான் யூ ஆர் கார்னர்டு. இப்போ கார்னர்டு இல்லை, தெரிஞ்சிச்சு, மாட்டிக்கணும், 2 பக்கமும் வந்துருச்சுன்னு உடனே இவர் பாவத்தை அறிக்கையிடுறாரு. என்ன அறிக்கையிடுறாரு? மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன்னு என்ன பண்ணுறாரு? அறிக்கையிட்டு ஒப்புவிக்கிறார். என் கூடாரத்தில் போய் பாருங்க, ஒரு பாபிலோனிய சால்வு ஒன்று இருக்கும், 200 வெள்ளி சேக்கல் இருக்கும், 50 சேக்கல் பொன் பாலம், அதான் பாத்திரம் ஒன்று இருக்கும். அது என் கூடாரத்தில் மண் தோண்டி புதைச்சி வச்சுக்கிறேன். பாவி, மண் தோண்டி புதைக்கிறதுக்காக திருடுனா அதை என்ஜாய் பண்ணணும் இல்லையா? தம்பி நீங்கள் சொல்லுங்கள், ஷாலை திருடிட்டான், போத்துறதுக்கா புதைக்கிறதுக்கா? ஹிந்தி தெரியுமா, தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியும்ல. ஷால் ஒன்று இருக்குது, நான் உன் கையில் கொடுக்குறேன். என்னத்துக்குங்க ஷாலு? போத்துறதுக்கு. அப்போ நீ கொண்டு மண்ணில் புதைச்சி வச்சா போத்த முடியுமா? முடியாது. பாத்திரம், லேடிஸ் சொல்லுங்க, எது என்ன பாத்திரமா? கோல்டன் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நீ என்ன பண்ணலாம்? சமைக்கலாம். என்ன பண்ணியிருக்கிற? இப்போ புதைச்சி வச்சிருக்கிறாரு. 200 வெள்ளி சேக்கல். என்னத்துக்கு? அது செலவு பண்ணுறதுக்கு. உன்னால் ஒன்று எடுத்து செலவு பண்ண முடியுமா? ஏன்? திருடுனது உன்னால் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண, வெளியில் எடுத்து செலவு பண்ண முடியாதது ஏன்டா புதைச்சி வைக்கணும்? எதுக்குடா உனக்கு இந்த வேலை? உன் ஒருத்தனால 36 பேர் என்ன பண்ணாங்க? ஆமென். அட்லீஸ்ட் நீ வெளியில் எடுத்து என்ஜாய் பண்ணியிருந்தா கூட என்னமோ என்ஜாய் பண்ணன்ற திருப்தியாவது உனக்கு இருக்கும். அது கூட இல்லையே. எல்லாம் அறிக்கைட்டு ஒப்பிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்னார், எடுத்துன்னு போப்பா. அவள்தான் இவன். என்னது? அவள்தான் அவன், எடுத்துன்னு போ. அவனை கொண்டு போகும்போது கல் எறிஞ்சு கூட யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க தெரியுங்களா? அவங்க பொண்டாட்டி, பிள்ளைங்க எல்லாரையும் என்ன பண்ணுறாங்க? மிருக ஜீவன்கள், ஆடுகள், மாடுகள். வெரி சேடுங்க. அவன் ஒருத்தம் பண்ண தப்பு என்னென்ன அட்டூழியம் நடக்குது பாருங்களேன். அட்டூழியம் இல்லை அதுக்கு பேர். என்னென்ன ஒரு அதனுடைய இது பாருங்களேன், தாக்கம், விளைவு பாருங்களேன், எவ்வளோ மோசமாக இருக்குது. ஏதாவது நம்ம செய்கிறோன்னா கொஞ்சம் யோசிங்க.
நம்ம பொண்டாட்டி என்ன ஆவா, நம்ம பிள்ளைங்க என்ன ஆவாங்க. சண்டை கண்டை போட்டிங்கனாக்கா கொஞ்சம் யோசிங்க. நான் இப்படி செஞ்சிட்டேன்னா நாளைக்கு என் குடும்பம் எங்கே நிற்கும். கடன் வாங்கும்போது யோசிங்க. நான் இப்படி கடன் வாங்கிட்டு ஒரு வேளை நான் கண்ணை மூடிட்டு போயிட்டேன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க தெருவில் நிற்பாங்களே, யோசிங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? அடிச்சு அடிச்சு உடன்படிக்கையை மீறினான். அந்த உடன்படிக்கைக்குள்ள என்னென்னலாம் வருதுன்னாக்கா 11வது வசனத்துல இருக்குது. இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஒருத்தம் பண்ண காரியம் குடும்பமும் போச்சு, 36 பேர் உயிரும் போச்சு. ஜாக்கிரதை ஜாக்கிரதை. கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தரோடு கூட ஞானஸ்தானம் பண்ணும்போது உடன்படிக்கை பண்ணுங்கிற பாவத்திற்கு மறித்து நான் நீதிக்கு என்ன பண்ணிட்டேன், உயிர் தெழுந்துட்டேன். தேவன் என்னை என்ன பண்ணிட்டாரு, ரத்தத்தினால கழுவி என்னை மீட்டு கொண்டார். ஊழியக்காரன் பற்றி பேசும்போது ஜாக்கிரதை. மற்றவங்க ஊழியத்தை பிடுங்கிறதுக்கு நினைக்கும் போது ஜாக்கிரதை. கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிற உடன்படிக்கையை மீறும் போது, உடன்படிக்கை அப்படி மீற முடியுமா ஆண்டி? ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறமா, அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா முடியும், முடியும், பாவம் செய்ய முடியும். ஆனால் நீ மனம் திருப்பி வருவாயானால் உனக்கு நிச்சயமாய் புதிய ஏற்பாட்டின் காலத்தில், கிருபையின் காலத்தில் உன்னை என்ன பண்ணுவார் தேவன்? அதுதாங்க நம்மளுக்கு லக்கி லாட்ரி. நம்மளுக்கு லாட்ரி அதுதாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவங்களுக்கு அது கிடையாது. ஆனால் நம்மளுக்கு லாட்ரி என்னன்னாக்கா, கிருபையின் காலமாக இருக்கிறபடினால நான் அபிஷேகம் பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்து நான் ஆலயத்துக்கு போயிருந்து பாவம் பண்ணினாலும் நீ மனஸ்தாபப்பட்டால் உன்னை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ரத்தத்தினால் மீண்டும் உன்னை மன்னித்து அவர் சேர்த்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இதுதாங்க உனக்கு லாட்ரி, இதுதான் உனக்கு லாட்ரி. இழந்து போகாத, அந்த கிருபையை போக்கடித்துக் கொள்ள கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 8:36. நீதிமொழிகள் 8:36. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு தடவை படிடா. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னது? கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் எதை சேதப்படுத்துறானா? தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை என்ன பண்ணிட்ட நீ? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டா நீ கர்த்தரை வெறுத்துட்டேன்னு அர்த்தம். வெறுத்துட்டா உனக்கு என்னதான் வரும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒன்று சொல்லி முடிச்சிடலாமா? சொல்லலாமா? பிடிச்சிச்சா பிடிக்கலையா? புரிஞ்சிச்சா புரியலையா? நுழைஞ்சதா நுழையிலையா? எல்லாம் நுழைஞ்சது. வெரி குட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பரிசுத்தத்தை காத்து கொள்ளலாம். அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற பாவம். என்னதான்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன பண்ண முடியாதா? கர்த்தரை பரிசுத்தத்தோடு என்ன பண்ண? பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். அலங்காரம்னா என்னங்க? வெளிப்பிரகாரமாகவே சொல்லுங்க. வெளிப்பிரகாரமான அலங்காரம் என்ன? ஆண்களுக்கு என்ன கேட்கலாம் முதல்ல. பொம்பளைங்க நிறைய இருக்குது. ஆண்களுக்கு அலங்காரம் என்ன சொல்லுங்கப்பா, வாலிபு பிள்ளைங்க. என்ன போடலாம்? ஷர்ட் பேண்ட் போட்டுருவீங்க, கோட்டு சூட்டு போடலாம். அதுக்கப்புறம் அலங்காரம் என்ன? வாட்ச். வெரி குட். அப்புறம் போடுப்பா டை, ரைட்டு, சொல்லுங்க. அவ்வளோதானா? நாயா பிரேஸ்லெட் போடுறாங்க, காலில்ன்ற கழுத்தில் செயின் போடுறாங்க, இது போடுறாங்க, இது போடுறாங்க. எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க தெரியுமா? இதுக்கெல்லாம் பத்தாதுன்னு ஒரு குத்துவாங்க பாரு, பச்சை பேர் என்ன அதுக்கு? டாட்டூலே ட்ரெஸ்ஸே போட்டுறாங்க. போக பொம்பளைங்க டாட்டூலே ட்ரெஸ்ஸே போட்டுறாளுங்க. ஆம்பளைங்களுக்கு எங்கே போடுறதுனே தெரில. அதனால இங்கேருந்து எல்லாம் என்ன பண்ணிக்குவாங்க, அது ஷர்ட் கை மாதிரி அவங்களுக்கு. அதை போட்டு உடம்ப ரணமாக்கி, சிலதுங்கெல்லாம் இருக்குது ரொம்ப கண்ணிங்க, அதெல்லாம் என்ன பண்ணும்? ஒட்டிக்கும். அது என்னது?
அப்புறம் தேய்ச்சிட்டா என்ன பண்ணுறது? அது பச்சோந்தி. அது இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ஒட்டிக்கிறது, இந்த பக்கம் வந்தால் இதை என்ன பண்ணிடுறது? பச்சோந்தி. அது இது ஜென்ஸ் அலங்காரம். இப்போ லேடிஸ் அலங்காரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பட்டு பட்டுன்னு சொல்லணும். எனக்கு அலங்காரம் நான் சொல்கிறேங்க. எனக்கு பிடிச்சது வாட்ச், எனக்கு பிடிச்சது ஓனி, கீழே ஒரு பேண்ட்டு, மேலே ஒரு டாப்பு. இதை விட்டால் வேறு ஒன்றுமே எனக்கு கிடையவே கிடையாது. செருப்பு கூட போட்ட செருப்பே தான் அடிப்பேன். என் பொண்ணு 10 தடவை சொல்லுவேன், என்ன மம்மி ஃபங்க்ஷனுக்கும் அதே செருப்பு போடுறீங்க, சர்ச்சுக்கும் அதே செருப்பு போடுறீங்க. அட செருப்பை யார் பார்க்க போகிறா சொல்லுங்களேன்? ஆனால் பார்க்குறாங்க செருப்பை. என்னது? செருப்பை பார்க்குறாங்க. 1000 2000த்துக்கெல்லாம் வாங்கலைங்க செருப்பு. ரினி பாருங்க, எத்தனை ஆயிரத்துக்கெல்லாம் செருப்பு வாங்குறாங்க? ஐயோ 10 போதும் போல, அவ்வளோக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஆனால் செருப்பு எங்கே தான் இருக்கும்? வெளியில் ஒன்று, காலில் தான் இருக்கும். 10,000 ரூபாய் செருப்பு, 10,000 ரூபாய் செருப்புன்னு கையிலே மாட்டின்னு சுற்றுவ. ஆனால் நீ 2 ரூபா கொடுத்து கிளிப்பு வாங்கினா கூட எங்கே இருக்கும்? இதாங்க வித்தியாசம். ஆமென். இதுதாங்க வித்தியாசம். பிரைஸ் தி லார்ட். அதனால் 10,000 கொடுத்து வாங்கி போடுறவங்கெல்லாம் பரிசுவான்கள் இல்லைன்னாலாம் நான் சொல்ல வரலங்க. அந்த காசை என்ன பண்ணலாம்? உபயோகப்படுத்தலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், ஆலய பணிகளுக்கு கொடுக்கலாம், இல்லையா? ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற விசுவாசி குடும்பங்கள் இருக்குது. வசனங்குது அதுக்கெல்லாம். விசுவாசி குடும்பங்களில் ரொம்ப முடியாதவங்களுக்கு யார் தான் ஹெல்ப் பண்ணுமானா, சபைக்குள்ளே இருக்கிறவங்க, நல்லா இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன பண்ணோம்? உதவி செய்யணும்னு வேத வசனம்லாம் சொல்லுதுங்க. வசனம்லாம் இருக்குது. இப்போ நான் வசனத்துக்கெல்லாம் போகலங்க. அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு பிடிக்கும்? கண்ணாடி கூடங்க. நான் இது ஒரு கண்ணாடியை தான் போடுறேன். வீட்டில் போடுற கண்ணாடியில் ஒரு பக்கம் இது கூட இல்லை. என்னது? என் பிள்ளை கிண்டல் கூட பண்ணுவான். எங்கள் அம்மா கிட்ட ஒரு அபூர்வமான கண்ணாடி இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ஒன்று தான் அது உட்காரு, இந்த பக்கம் அது ஒண்டிடுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா லோலாக்கு போடுறாங்க, நகை போட்டு அந்த கழுத்து இப்படி குனிஞ்சிடணும். அப்படி என்ன பண்ணுறாங்க? இன்னொன்று 100 சவரன் கொடுத்தாதான் கல்யாணம். என்ன பண்ணுவேன்? 100 சவரன். சவரன் இப்போ எவ்வளோ? 70,000. ஜாஸ்தி ஆகிட்டுக்குதா? வந்துச்சா 1 லேக்கு? ஓ அவ்வளோ வந்துச்சோ. நான் 70,000த்துலேயே இருக்கிறேன் பாருங்க. 1 லட்சம்னாக்கா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. 100 கிராம் போடணும்னா, 100 கிராம் இல்லை, 100 சவரன். எங்கெங்கேயோ போகுதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ சைபர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட அலங்காரம் தேவையா? ஆனால் தேவன் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. பெண்ணுக்கு அலங்காரம் என்னன்னு சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்லுங்க? அமைதல். ரைட், வெரி குட். அப்புறம் சாந்தம். வெரி வெரி குட். அப்புறம் சொல்லுங்கப்பா, தேவையான்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அடக்கம், பொறுமை. பொறுமை ரொம்ப முக்கியங்க. ஏய் வாய். அப்போ வீட்டில் பொண்டாட்டி இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைன்னா? இதெல்லாம் கூட கனிகள் தாங்க. இதெல்லாம் கூட கனிகள் தான். கர்த்தர் அந்த கனிகளை தான் நம்ம இடத்துல என்ன பண்ணுறாரு? எதிர்பார்க்கிறார். இதுவும் அலங்காரம் தாங்க. இந்த அலங்காரத்தோடு கூட தான் பவுல் என்ன பண்ணுறாரு? பொம்பளைங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாருங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும்னு சொல்லும்போது அந்த பரிசுத்தத்துக்குரிய குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட என்ன பண்ணோம்? வெறும் பரிசுத்தம் மாத்திரம் நான் சொல்லிக்கிட்டு சுத்த முடியாது. நான் வேஷம் போட்டுட்டு சுத்தினா கர்த்தர் விடவே மாட்டாரு. யோசேப்பு உபத்திரவத்தின் குகையில யோசேப்பு தெரிந்து கொள்ளப்பட்டவன். பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டு போய் போட்டு அவனை விக்கமும் செஞ்சு 20 வெள்ளிக்காசும் வாங்கிக்கிட்டு போனவனை வேற யாராவது திருப்பி பார்த்துருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? பாவி பசங்களா, என்னை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடா, அப்படி தானே சொல்லியிருப்பாரு. நல்ல மனுஷங்க. அதுதான் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தில் இருக்கிற பொறுமை, அந்த பரிசுத்தத்துக்குள்ள அடங்கி இருக்கிற சாந்தம், அந்த பரிசுத்தத்துக்குள்ள அடங்கி இருக்கிற தய, அந்த இரக்கம் எல்லாம் யோசேப்பு மேல அப்படியே ஸ்பஷ்டமா என்ன பண்ணிருந்துச்சு? இறங்கி இருந்தது. இவர் எங்க போறாரோ அந்த இடம் என்ன பண்ணுச்சான்? சில வீடுகளெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க. யாரோ ஒருத்தர் அங்கே வராங்கனாக்கா இங்கே வந்து எல்லாம் கப கபான்னு எடுத்து மூடி கீடி என்ன பண்ணுவாங்க?
பார்த்துருக்குறீங்களா? செஞ்சுருக்கிறீங்களா? நாங்கள் செஞ்சுருக்குறோங்க. பொய் எதுக்கு நான் சொல்லணும்? எங்கள் ஆண்டி வீட்டில் செஞ்சதை நான் பார்த்துருக்குறோங்க. எலியாஸ் வந்துட்டான் சொல்லி கபகப்பான்னு ஓடி போய் சோறு குழம்பு எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கேயோ வைப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போதே என்னடா இதுன்னு அப்போ நான் யோசிச்சேங்க. அப்போ நான் சின்ன பிள்ளை யோசித்தேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது, கண்ணு சூப்பர் கண்ணு. என்னது கண்ணு? பார்த்துட்டு போனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோறு வன்கண் நம்மளால என்ன பண்ண முடியாது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, பெத்தான்னு சொல்லுவோம் நாங்கள், முஸ்லீம்க்கு லேடி. அது பார்த்துச்சின்னு வச்சுக்கோங்க, எரிஞ்சிச்சின்னு அர்த்தம். என்னது? குழந்தைங்களுக்கு ஏதாவது ஊட்டுறதுக்கு கஞ்சி கிஞ்சி எடுத்து கழுவி பார்த்து என்னன்னு கேட்டுருச்சின்னு வச்சுக்கோங்க, நாளையிலேருந்து அந்த குழந்தை நீ அப்பறான பண்ணால் கூட நாக்கு வெளியில் என்ன பண்ணாது, அது தின்றதுக்கு நீட்டவே வன்கண் எடுத்துன்னு ஓடி போய் எல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க. நம்ம வீட்டுக்கு வரேன்னா வாங்க ஆண்டின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஐயோ பாஸ்டர் வந்துட்டாரு, ஐயோ ஆண்டி வந்துட்டாரு, ஏடே பாடே மூடே, ஏய் ஏய் டிவிய பண்ணு. இன்னைக்கு அப்படிதாங்க இருக்குது. ஆனால் யோசேப்பு பாருங்க, எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணாரா, அந்த இடம்லாம் ஆசீர்வாதமாக இருந்ததான். போத்திபார் அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை கண்டு அப்படின்னு வேத வசனம் என்ன பண்ணிருக்குது, கொடுத்துருக்குதுங்க. யோசேப்பு வந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு போத்திபாருக்கு எப்படிங்க தெரிஞ்சிச்சு? எப்படி தெரிஞ்சு? அவனுடைய நல்நடக்கை, அவன் நடந்துக்கிட்ட விதம், அவனுக்கு என்ன கொடுத்தாங்களோ அது மாத்திரம்தான் அவன் பார்த்தான், அதை மாத்திரம்தான் அவன் கவனிச்சான். இன்னைக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் அப்படி பாஸ்டர்மா கூட இல்லைன்னா பெரிய ஒரு சிஎம் கூட அப்படி ஒட்டிட்டா போதும், அது தூரத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அத்தை பெருசாக போட்டுருவானுங்க. என்னமோ இவர் என்னமோ சிஎம் கிட்ட போய் அப்படியே ஒட்டி உறவாடி அவர் மடியில் படுத்து தூங்கின மாதிரி. ஷோ ஆஃப். ஆனால் யோசேப்பு அதெல்லாம் பண்ணலங்க. அத்தாங்க பரிசுத்தம் வருது. தாழ்மையின் அந்த பரிசுத்துக்குள்ள தாழ்மை என்ன பண்ணிச்சா, உள்ள ஒளிஞ்சுன்னு இருந்துச்சுங்க. அவன் கண்டான், ஆசீர்வதிக்கப்படுவதே அவன் கண்டான். கண்டுட்டு என்ன பண்ணானா, சாப்பாடு மாத்திரம் போத்திபார் தின்னாராம். வேற எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட விட்டு கொடுத்தாரா? யோசேப்பு கிட்ட விட்டு கொடுத்துட்டு அதை பத்தி கணக்கும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. நம்ம கிட்ட யாராவது ஏதாவது அப்படி கொடுக்க முடியுமா? நம்ம பார்ப்போமா? உண்மையா நம்ம செய்வோமா? 8 மணிக்கு வேலைன்னா எத்தனை மணிக்கு போற? இப்போ ஒரு புது ஃபேஷன் எல்லாம் ஒன்று இருக்குதுங்க. ஜூம் ப்ரேயர் இருக்குதுன்னா வேலையில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிடுறது, வீடியோவை ஆஃப் பண்ண வேண்டியது, ஆடியோ மாத்திரம் வச்சுக்கின்னு ஜூம் கால் அட்டன் பண்ணுறது, அங்கே வேலை செஞ்சு நிற்பாங்க. கர்த்தருக்கு பிரியமா? வேணாம், அப்படிப்பட்ட கால் நீ அட்டன் பண்ணாத. தேவனுக்கு அது பிரியம். உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் நீ 1-2 ஊழியம் நீ பண்ண முடியாது. 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டு இல்லை லஞ்ச் ஹவரில் அதை அட்டன் பண்ணு, சோறு தின்னாத. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணாத, அட்டன் பண்ணாத, விட்டுரு. பரிசுத்தத்தோடு அப்படிதாங்க யோசேப்பு இருந்தான். எல்லாத்தையும் விட்டார். அவர் சோத்தமத்தில் தின்னுட்டு போத்திபார் கம்முன்னு கொழுன்னு என்ன பண்ணியிருந்தார், வீட்டில் உட்காந்துருந்தார். ஆனால் வீட்டில் இன்னொன்று கிடக்குது பாருங்க. வீட்டில் இன்னொன்று கிடக்குது பாருங்க. யாரு சொல்லுங்களேன், சத்தமாக தான். பொண்டாட்டி. அது கண்ணு மாத்திரம் என்ன பண்ணலையா? அதில் அழகா போட்டிருக்குதுங்க, அவள் யோசேப்பின் மேல் கண் போட்டு. என்னது? கண் வைத்துக்கும் கண் போட்டுக்கும் நிறைய வித்தியாசம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆசீர்வாதம் கண் வைத்து. அந்த வைத்துக்கும் இந்த போட்டுக்கும் என்ன நிறைய வித்தியாசம். இந்த பொம்பளை என்ன பண்ணுச்சா, யோசேப்பு ரொம்ப அழகுமும் முக ரூபமும் உள்ளவனாய் இருந்ததுனால, வெறும் பொம்பளைங்களை மாத்திரம் ஆம்பளைங்க ரேப் பண்றாங்க, அதை பண்றாங்க, இது பண்றாங்க மாத்திரம் சொல்ல முடியாதுங்க. பெண்களும் ஆண்களை என்ன பண்றாங்க, இப்போ என்ன ஒண்ணு படுக்க வச்சு ரேப் பண்ணல, இவ்வளவுதாங்க வித்தியாசம். மர்டர் பண்றாங்க, அது நல்லா பண்றாங்க. யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளான் அப்படின்னு வருக்குதுன்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு காரியத்திலிருந்து நம்ம விடுபட்டு வெளியில வரணும்னு சொன்னா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுங்க.
உபத்திரவத்தின் குகையில் தெரிந்து கொண்டவன் யோசேப்பு. அவனுக்கு எவ்வளோ உபத்திரவம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையில் ஒரு பாஸ் சரியா இல்லைனாலே நம்மளுக்கு வேலைக்கு போகிறதுக்கு எப்படி இருக்குது? அச்சமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் நம்மளை அசிங்கமாக பார்த்துட்டாலே நம்மளுக்கு எப்படி இருக்குது? அச்சமாக இருக்குது. இதே கூச்சந்தாங்க ஆண்களுக்கும், இதே கூச்சந்தான் ஆண்களுக்கும். இவள் யோசேப்பின் மேல் கண் போட்டு, நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் கண்ணு போடுறீங்களா கண்ணு வைக்கிறீங்களா? இப்போ பாருங்கள், நான் இம்மானுவேல் பாஸ்டரை பார்த்துட்டு உங்கள் தாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது கண் வைத்தா கண் போட்டா? கண் வைத்து என்னங்க கரெக்டா? இப்போ அந்த தம்பியை பார்த்து சொல்கிறேன், பா உன் தாடி சும்மா நல்லா வச்சுருக்கையா? இது கண் போட்டா கண் வைத்தா? கண் வைத்து. ஐ எம் அட்மைரிங். ஒரு பிரதரை நான் அட்மையர் பண்ணுறேன், ஒரு சன்னை நான் அட்மையர் பண்ணுறேன், தப்பே கிடையாதுங்க. ஆனால் உன் கண் போடுகிறதா இருந்தால் நீ என்ன பண்ணும்? ஜாக்கிரதை. கண் போட்டுன்னு வரும்போது நீ என்ன பண்ணிடணும்? அந்த இடத்துலேருந்து அவர் விலகியே தான் இருந்தாருங்க. ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு அப்பாவி உள்ளே போயிட்டாரு. இன்னசென்ட்டு பாருங்க. எல்லா பாவங்களுக்கும் தேவன் ரெமெடி சொல்லவே இல்லைங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லவே இல்லைங்க. ஆனால் இந்த விபச்சாரத்துக்கு மாத்திரம் கர்த்தர் எப்படி தப்பி ஓடணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விபச்சாரன்ற எண்ணம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல உன் ட்ரெஸ்ஸை ஷர்ட்டை விட்டா கூட விட்டுட்டு என்ன பண்ணு? நீ ஓடிடு. இது கோழையெல்லாம் கிடையாதுங்க. என்ன நீ ஆம்பளைன்னு காமிக்க வேணாவா? காமிக்க வேணாம். உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா போதும் நீ யாருன்னு. அவகிட்ட போய் தான் நீ ஆம்பளைன்னு காமிக்கணுமா? அவசியம் இல்லை. ட்ரெஸ்ஸை உருவனா கூட அதை விட்டுட்டு என்ன பண்ணாரு? ஓடினாருன்னு இருக்குதுங்க. ஓடி போனான். அந்த ஓட்டம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்குதா? கண்ணின் நிச்சைக்கு உங்களுடைய கண்களை கொடுத்துட்டு அதிலே மயங்கி கிடக்குறீங்களா? ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சுங்க. அந்த தம்பி சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. அவ்வளோ நல்லா டெரராக இருந்த ஒரு பிள்ளைய சாத்தான் அவ்வளோ சீக்கிரத்தில் சடுதியில் அந்த பிள்ளைய என்ன பண்ணிட்டான்? ஒரு இச்சைக்குள்ளே என்ன பண்ணிட்டாரு? விழ வச்சுட்டாரு. கேட்குறாரு, எப்படி இதுலேருந்து தப்பி வர்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. பரிதாபத்துக்குரிய காரியம். சொன்னால் அம்மா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறாரு. அம்மா கிட்ட தாங்க சொல்லணும், பொண்டாட்டி கிட்ட தாங்க சொல்லணும். வெளியில் வர்றதுக்கு சொல்யூஷனு ஜெபிச்சு சொல்லுவாங்க. ஆமென். சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்க, சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. உழுவுற மாதிரி இருந்தால் யோசேப்பை போல என்ன பண்ணுது? யோசேப்பை போல ஓடணும். அதுவும் என்னது? யோசேப்பை போல ஓடணும். பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் யோசேப்பை போல என்ன பண்ணணும்? தப்புறது கூட இல்லைங்க, ஓட்டம் தான் அது. தப்புறது கூட இல்லைங்க, அதுக்கு பேர் ஓடிடணும். டோன்ட் ஸ்டாண்ட் தேர். திரும்பி பார்க்காத. உனக்கு கொடுத்துக்கிற அழகு தான் அவளுக்கும் அழகு தான். அவளுக்கும் அழகாக தான் இருந்தால் அவள் ஒன்றும் கம்மியாலாம் இல்லை. உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், இந்த யோசேப்பு படத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு போட்டு காமிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டோட 2 பிள்ளைங்க எப்பயுமே இந்த படத்தை போட்டாங்கன்னா போய் இந்த பொம்பளை வந்துச்சுனாலே போத்திபார்னு தூண் டிவி மேலே துப்புவாங்க. இது எனக்கு தெரியாது. இப்போ நான் கேட்டேன், ஏன்ப்பா இவங்க போய் டிவி மேலே துப்பினுக்கிறாங்கன்னு. எனக்கு இந்த கதை தெரியாது. எனக்கு டிவி மேலே போய் அந்த பொம்பளைங்கிற இடத்த என்ன பண்ணுறாங்க பசங்க, 3 வயசு 2 வயசு பிள்ளைங்க துப்புறாங்க. நானும் யோசித்தேன், என்ன இது லூஸா இந்த பசங்க, ஏன் துப்புது டிவி மேலே? துப்புறதுக்கு வர இடமா இல்லையாண்ணா? அக்கா அது இல்லைக்கா, இவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த பொம்பளை என்ன பண்ணுதுன்னு கேட்டிருக்கிறாங்க யோசேப்பை. என்ன சொல்ல முடியும் பேரண்ட்ஸ்க்கு? அது கெட்ட பொம்பளைன்ட்டாங்க. இவ்வளோ தான் சொன்னது. இந்த கெட்ட பொம்பளை அவங்களுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு பிள்ளைங்க, அந்த பொம்பளை வரும்போதெல்லாம் அந்த பொம்பளை மேலே போய் என்ன பண்ணுறதா, இப்படி துப்புணுங்க. நீங்கள் கெட்டதுன்னு வரும்போது நீ என்ன பண்ணோம் பாருங்க. துப்பல்ல எவ்வளோ இருக்குது பாருங்க விதம். துப்பல்ல அவ்வளோ விதம் இருக்குது பாருங்க. துப்புச்சு பசங்க. என் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு நான் சின்ன பசங்கள 4 வயசு 5 வயசு கூப்பிட்டு போகும்போது இந்த சிலைங்கெல்லாம் உட்கார வச்சுருப்பாங்க. அதுகளுக்கெல்லாம் ஒரு கச்சை தான் கட்டியிருப்பாங்க மேலே. கண்ணை முடிக்குவானுங்க இவனுங்க 2 பேரும். அந்த கோயில் கடந்து போகிற வரைக்கும் இப்படி கண்ணை முடிக்குவானுங்க. எனக்கு ரொம்ப நாளாக புரியல, ஏன் இவனுங்க கண்ணை மூடுறானுங்க, எதுக்கு இவனுங்க கண்ணை மூடுறானுங்கன்னு யோசிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் பசங்க கிட்ட கேட்டேன், ஏன்டா கண்ணை மூடுறீங்க இந்த பக்கம் வந்தாலே? ஷேம் பப்பி ஷேம்னானுங்க. மூடிக்கணுங்க, அப்படி ஓடிடணும். மூடிட்டு என்ன பண்ணோம்? ஓடணும். கண்ணை ஓடிடணும். ஓடனாதான் உனக்கு என்ன இருக்குது?
விமோச்சனம். இல்லைன்னா நீ என்ன பண்ண, சேத்துல தான் உழண்டுக்கிட்டே கிடப்ப. உன்னால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அவன் ஓடினதுனால ராஜஸ்தானத்தில் போய் அவனால் அமர முடிந்தது. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை நீ பாதுகாத்து கொள்ளாமல் போனால் அது கர்த்தருக்கு விரோதமாய் நீ செய்கிற பாவம். இந்த வசனத்தை வாசித்து முடிச்சிடலாங்க. ஆதியாகமம் 20:6. ஆதியாகமம் 20:6. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன சொல்லிடுறாரு? சாராளுடைய சகோதரின்னு சொல்லிடுறாரு. அபிமெலேக் என்ன பண்றாரு? சாராளை கூட்டு போய் கல்யாணத்துக்கு கூட ஏற்பாடு கூட அவர் பண்ணலான்னு நினைச்சு கூட்டு போறாரு. ஆனால் அபிமெலேக்குக்கு கர்த்தர் சொப்பனத்துல வந்து என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். அப்ப பாவம் செய்யாதபடிக்கு உங்களை தடுக்க தேவனால கூடுமா கூடாதா? கூடும். ஆனா நீ ஒண்ணு கோல மாதிரி உன்னை என்ன பண்ணின, ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை நிச்சயமா இந்த பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி உன்னை கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை நீக்கி சுத்திகரித்து அவருக்கென்று எடுத்து உன்னை நிச்சயமாய் பயன்படுத்துவார். அடுத்த மாதம் வரும்போதும் இதே வசனம் தான். தயவு செய்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருங்க. எண்ணாகமம் 14:9. நான் கேட்கும்போது என் இருதயம் சோர்ந்து போகாதபடிக்கு, துவண்டு போகாதபடிக்கு யாராவது ஒரு 5-6 பேராவது அந்த வசனத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் உற்சாகமாய் நிச்சயமாய் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.